How are you all today? எப்படி இருக்கீங்க? Doing good. How was your week? வாரம் எப்படி இருந்துச்சு? Okay. So today's message is on hearing God's voice இன்னைக்கு செய்தி தேவனுடைய சத்தத்தை கேட்பதை பத்தி. and knowing who you are in God. தேவனுக்குள் நீங்க யாரா இருக்கீங்க அப்படின்றத அறிந்து கொள்வது. So before we get into the message, let's just pray about it. So I want to do an activation prayer so that your hearts are open to hear God. நம்ம செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்காக ஜெபிப்போம். ஒரு ஆக்டிவேஷன் பிரேயர் நான் துவக்க வைக்கிற ஒரு ஜெபத்தை செய்ய போறேன். உங்களுடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியா அதை துவக்க வைக்கும்படியா நம்ம ஜெபிக்க போறோம். So if you had noticed what I said we are going to open your heart to hear God. நான் சொன்னதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா உங்களுடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி திறக்க போறோம்னு சொன்னேன். It's not about your ears, but it is about your heart. இது உங்களுடைய காது குறித்ததல்ல, உங்களுடைய செவிகளை குறித்ததல்ல, உங்களுடைய இருதயத்தை குறித்தது. Okay, so let's just close our eyes, speak in tongues. கண்களை மூடி ஆவியில ஜெபிப்போம். Speak in tongues for 2 minutes. 2 நிமிஷம் ஆவியில ஜெபிப்போம். Mashare merelinu ashare manakare to ashe merilunu akamarti malinu ashire mene hastu kare merelitu are meretua peishu ahalinu akamare litututi pashare litutu ashe markelinu ashe merkere litutuati mekeshu are menaha shu ahalinimeti. Father Lord Jesus, I surrender everyone who is here in your hands. பிதாவே இந்த இடத்துல இருக்கிற அனைவரும் உங்களுடைய கரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். I surrender people who are watching in the live in your hands. லைவ்ல இத பார்த்து கொண்டிருக்கிற அவங்களையும் நான் உங்க கரங்களை சமர்ப்பிக்கிறேன். Today they surrender their hearts to you, Daddy. இன்னைக்கு அவங்களுடைய இருதயங்களை அவங்க உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கறாங்க தேவனே. They're posturing their hearts so that they can hear your voice. உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியா அவங்களுடைய இருதயத்தை சீர்படுத்திக் கொண்டிருக்காங்க. It's not about who is on stage. ஸ்டேஜ்ல யார் இருக்கறாங்கன்ற விஷயம் அல்ல. It's about what they're hearing. அவங்களுடைய காதுகள் எதை கேட்டுக்கொண்டிருக்குது, அவங்களுடைய இருதயம் எதை கேக்குது அப்படின்றது தான் முக்கியம். Today something is going to shift in their lives, Father. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் மாற போகுதுப்பா. There's so much more in you that they're going to experience. உங்களுக்குள்ள இருக்கிற இன்னும் அதிகமான ஆழங்களை அவங்க அனுபவிக்க போறாங்க. I open their hearts. நான் அவங்களுடைய இருதயத்தை திறக்கிறேன். I surrender their hearts into your hands, Daddy God. அவங்களுடைய இருதயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். They will start hearing from today onwards. இந்த நாள் முதல் அவங்க உங்களுடைய சத்தத்தை கேட்க தொடங்குவாங்க. They will hear your voice. அவங்க உங்களுடைய சத்தத்தை கேட்பாங்க. Yes, Father. And I surrender Sam and myself in your hands. சாமையும் என்னையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். Whatever we speak, let it come from you, Father. நாங்க பேசுகிற எல்லா விஷயமும் உம்மிடத்திலிருந்து வரட்டும். Thank you, Daddy. நன்றி பிதாவே. In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். All right. So I'm not a professional preacher, neither is she. நான் ஒரு பிரசங்கியார் கிடையாது, இவங்களும் பிரசங்கியார் கிடையாது. So but we were discussing last couple of weeks, okay, so I just want to come to the point where how did this happen? Okay, how did we land up preaching today? எப்படி இன்னைக்கு வந்து நாங்க பிரசங்கம் பண்றதுக்கு இங்க வந்து நிக்கிறோம், இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். So Jesu is my college friend. ஜெசு என்னுடைய காலேஜ் நண்பர். I know him for 20 plus years now. 20க்கும் மேற்பட்ட வருஷமா எனக்கு அவர் தெரியும். And it's been ages since I've had a meal alone with him. It's been like almost 15 years where I'm alone. I don't know. I don't remember when I had a last meal alone with him. நானும் அவரும் மட்டும் தனியா போய் உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிட்டு 15 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. கடைசியா எப்போ இது பண்ணோம்னு கூட ஞாபகம் இல்ல. So since we're talking about all this vulnerability, being real and all that, I just made the effort to tell him, dude, I want to have a meal with you. இந்த vulnerability இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கறனால நான் என்ன பண்ணேன், ஒரு முடிவு எடுத்து நான் சொன்னேன், நான் வந்து உங்க கூட ஒரு நேரம் உட்கார்ந்து சாப்பிட விரும்புறேன் அப்படி சொன்னேன். He said, okay, let's plan this. So a month back, he said, let's go for a meal together after ICSA service. அவர் இத பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாசம் முன்னாடி என்ன சொன்னார்னா, நம்ம ரெண்டு பேரும் வந்து சாப்பிட போவோம் ICSA சர்வீஸ் முடிச்ச பிறகு அப்படி சொன்னார். So Jesu Lavi came home, Lavi and the kids were with Sushma, and me and Jesu went for lunch. ஜெசு லவி இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. பிள்ளைங்கலாம் வீட்டில் இருக்கும் பொழுது நானும் ஜெசுவும் வெளியில சாப்பிட போனோம். And we sat at a restaurant
ஒரு உணவகத்துல போய் உட்கார்ந்தோம். First thing he said was, we are not here 2 weeks because we are going to UK. I was like, okay. அவர் சொன்ன விஷயம், நாங்க ஒரு 2 வாரத்துக்கு இங்க இந்தியால இருக்க மாட்டோம், UK போக போறோம். And next thing he said was, 1 week Glency will be preaching, Glency and Daryl. அவர் அடுத்து சொன்னாரு, ஒரு வாரம் டேரலும் கிளென்சியும் ப்ரீச் பண்ணுவாங்க. And next will be you. அடுத்து நீங்க ரெண்டு பேர் பண்ணணும். Me really, I've never preached before. நான் சொன்னேன், நான் இது வரைக்கும் பிரசங்கமே பண்ணதே கிடையாது. You're like, it's okay, you have Sushma. பரவாயில்ல, உன் கூட சுஷ்மா இருக்காங்க. But I was scared. I was like, how am I going to drag 4.5 hours? நான் பயந்துட்டேன், எப்படி 1.5 மணி நேரம் வரைக்கும் இழுத்து அடிச்சு உங்கள்ட்ட பேசுறது அப்படின்னு. Again he said, you have Sushma. அவர் திரும்ப சொன்னாரு, உங்க கூட சுஷ்மா இருக்காங்க. So that's how it started. I was not ready for it. அப்படிதான் இது ஆரம்பிச்சது. நான் இதுக்கு தயாராவே இல்ல. I've not imagined myself sharing something from the stage. ஸ்டேஜ்ல நின்னு எதையும் ஷேர் பண்ணதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. But he encouraged us. He told us what to speak or how to go about it. அவர் எங்களை என்கரேஜ் பண்ணாரு, எதை பத்தி பேசணும், இது எப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாரு. So I was thinking, okay, so what should we speak? What should we speak? So what we've been going through in our lives, we would like to share a little bit. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பற்றி பேசலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்னு. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்பட்டோம். So last time I led worship, I was going against sickness, like how Crispy felt today that he hates sickness. I was going the similar lines last time. இதுக்கு முன்னாடி போன முறை நான் ஆராதனை நடத்தும் பொழுது நான் வியாதிக்கு எதிராக அந்த தலைப்பில் நான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படி கிறிஸ்வி ஆராதனை நடத்தினாரோ அதே போல. But I realized God doesn't just want to heal your sickness. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேவனுக்கு உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குறது மட்டும் தேவையில்லை. God is just not there just to bring you into prosperity. வெறும் உங்களை செழிப்புக்குள்ள கொண்டு வர்றது மட்டும் அவருடைய நோக்கம் இல்லை. He wants to rewire you to go back to your original design. உங்களை அவர் வடிவமைச்ச அந்த ஒரிஜினலான டிசைனுக்கு உங்களை திரும்ப கொண்டு போக அவர் விரும்புகிறார். He wants to give you back the authority that he wanted or that he planned in the first design. அவர் உங்களை வடிவமைச்சப்போ உங்களுக்கு எந்த அதிகாரத்தோட நீங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரோ அந்த இடத்துக்கு உங்களை திரும்ப கொண்டு போக ஆசைப்படுறார். I want to hear it again. God is just not wanting to heal you. தேவன் வெறும் உங்களுக்கு சுகத்தை தர மட்டும் அவர் விரும்பல. He wants to bring you back, your mind back to the original design. உங்களுடைய சிந்தைகளை அவர் உங்களுக்கு வைத்த வடிவமைப்புக்கு திரும்ப கொண்டு வர அவர் ஆசைப்படுறார். So I'm not a kind of guy who reads too much of Bible, little bit now and then. நான் நிறைய உட்கார்ந்து பைபிள் படிக்கிற ஆள் இல்ல, அப்பப்போ படிக்கிறவன். But last few weeks at home, I know we started reading the Bible, started discussing so much more in front of my nieces and kids and everything. ஆனா கடந்த சில வாரங்களா நாங்க வீட்ல நிறைய இத பத்தி பேச ஆரம்பிச்சோம், வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம், எங்க வீட்ல இருக்கிற குட்டி பசங்க முன்னாடிலாம் இத பண்ண ஆரம்பிச்சோம். So that's when I realized God, I mean I might be late to realize this, but still, so God did not just stop talking to his people or his own as soon as the fruit was eaten. God did not stop talking to Adam and Eve or Noah or Moses, whoever it was, just because of the fruit that was eaten. ஆதாம் ஏவாள் கிட்ட வெறும் பழத்தை சாப்பிட்டனால அவர் பேசுறது நிறுத்தல. So I felt that as time went by, people stopped listening to him. ஆனா காலம் போக 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 ஜனங்க அவருடைய சத்தத்தை கேட்கறத நிறுத்திட்டாங்க. Finally it came to a point where merely few and then Jesus could actually hear the Father. அதுக்கப்புறம் எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா மொத்த ஜன கூட்டத்துல கொஞ்சம் பேர் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் கடைசில இயேசு மட்டும் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மாதிரி இருந்தது. So Jesus' heart was postured as a son and he was the one who could hear the Father. இயேசுவினுடைய இருதயம் குமாரன் அப்படின்ற நிலையில உறுதியா நின்றனால அவரால தேவனுடைய சத்தத்தை தெளிவா கேட்க முடிஞ்சது, தகப்பனுடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சது. But in the Old Testament, even Noah, while he made the ark, I think it says in the Bible that God said, "Come to me from the ark." Noah could hear God, and from the ark, God says, "Come to me." So he could really see God in the ark. God was in the ark. எனக்கு வர தமிழ்ல Noah could see God in the ark, Father God in the ark. நோவாவால தகப்பனை
பேழைக்குள்ள பார்க்க முடிஞ்சது. Yeah. So I felt God never stopped talking. God always continued talking. He was always there. தேவன் வந்து பேசுறதை நிறுத்தவே இல்லை. எப்பவுமே அவர் மனிதர்களோட தொடர்பு வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அவர் பேச முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தார். About 3 months back in Iksa, Jesu had a Q&A session. 3 மாசம் முன்னாடி இக்ஸால ஜெசு Q&A செக்ஷன் ஒன்னு நடத்தினாரு. So everybody was free to ask a question. யார் வேணா எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். So me and Chris, we were just discussing a day before, why did the flip, like, you know, when Adam had the apple, death came in, but why can't we just flip it as soon as we believe? Why can't we just go back to the original design immediately as we believe? நானும் கிறிஸ்துவும் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி ஆதாம் ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டப்போ அப்படியே மரணமுள்ள வந்து எல்லாம் தானா மாறிச்சோ, அதே மாதிரி நமக்கும் ஏன் தானா நடக்க மாட்டேங்குது? விசுவாசிச்ச உடனே ஏன் தானா எல்லாமே மாறிடல? That's when he answered me. அப்பதான் அவருக்கு பதில் சொன்னாரு. Jesus said, death did not just come in like that. People lived for 900 years. People almost like maybe 10 generations or more. People lived for 900 plus years. மரணம் வந்து திடீர்னு அப்படி வந்துடல. ஜனங்க வந்து 900 வருஷத்துக்கு மேலலாம் வாழ்ந்துருக்காங்க. 10 சந்ததிகள்லாம் பார்த்துருக்காங்க. As people started seeing death, they started believing in it, and that went into their minds. மரணத்தை அதிகமா பார்க்க அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அதிகமா அது அவங்களுடைய சிந்தைக்குள்ள ஊடுருவிச்சு. And that started manifesting more and more. அது அவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சது. So now the flip side of this is, இதோடைய மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, so now that we believe, இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம், we are pursuing life. நம்ம ஜீவனை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். Even though we see death, நம்ம மரணங்களை பார்க்கிறோம். it sounds very awkward and weird to say no, life wins. அந்த நேரத்துல வந்து ஜீவன் தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்குது. Though we have not seen it yet, but we believe that life will be flipped back, no more death. அப்படிப்பட்ட ஜீவனை நம்ம இதுவரைக்கும் பார்க்கலனாலும் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, மரணத்தை ஜீவன் விழுங்கும் அப்படின்னு சொல்லி. It's the original design. அதுதான் தேவன் வச்சிருந்த ஒரிஜினலான வடிவமைப்பு. And so this happened, and then when we started coming to church in 2014, I was coming since 2009. Sushma started coming in from 14. ஸோ நான் வந்து 2009 சபைக்கு வர ஆரம்பித்தேன். சுஷ்மா 2014 வர ஆரம்பித்தாங்க. She's from a Hindu background. அவங்க ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. And she got baptized in UK in a Catholic church. அவங்க யூகேல ஒரு கேத்தலிக் சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றாங்க. And then we started dating. அதுக்கு பிறகு நாங்கள் ஒருத்தர் டேட் பண்ண ஆரம்பித்தோம். 2014 I got her to the father's house. 2014 வருஷம் நான் அவங்கள ஃபாதர்ஸ் ஹவுஸ் கூட்டிட்டு வந்தேன். And the very first service she attended, அவங்க அட்டெண்ட் பண்ண முதல் சர்வீஸ், she was seeing visions. அவங்க அப்பவே வந்து தரிசனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. She has no idea what it was. அது என்னன்ற அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது. And Jesu prayed for her. ஜெசு அவங்களுக்காக ஜெபிச்சார். And he came to me and said, என்கிட்ட வந்து சொன்னாங்க, Sam, she can tap it in the presence really well. சாம், அவங்களால தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஈஸியா டேப் பண்ண முடியும். And I had no idea what it meant. அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு அப்ப தெரியாது. So yeah, so she could see or tap into the presence a lot more easier since the day one of father's house. அவங்க ஃபாதர்ஸ் ஹவுஸ் வந்த முதல் நாள்ல இருந்தே தரிசனங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்தோடு ஈஸியா அவங்களால இணைய முடிஞ்சது. Okay, so a bit of continuation from what he said. அவர் சொன்ன விஷயத்துல இருந்து அப்படியே தொடர்றேன். So while I was preparing for this message, I felt like, go back to your older emails and read it. நான் இந்த மெசேஜ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பழைய இமெயில்ஸ்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. So 2014 I started attending church, father's house in Perungudi. 2014 வருஷம் நான் வந்து சர்ச் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன், பெருங்குடியில ஃபாதர்ஸ் ஹவுஸ். I had a lot of experiences. I was hearing God from then on. எனக்கு நிறைய அனுபவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல இருந்தே நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். So around 2015 or 2016 I saw a vision. 2015-16 ஆண்டு நான் வந்து ஒரு தரிசனத்தை பார்த்தேன். And that I had sent it to my email only in 2017 because I was changing my phone. ஆனா 2017ல தான் இதை என்னோட இமெயிலுக்கு அனுப்பிச்சேன், ஏன்னா என் ஃபோனை மாத்தினேன். So in that vision God is talking to my family. This was way before marriage. அந்த தரிசனத்துல தேவன் என்னுடைய குடும்பத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. Then what he does is he comes near me and he puts his hand over my shoulder.
அப்ப என்ன பண்றாருன்னா என் பக்கத்துல வந்து என்னோட தோள் மேல அவருடைய கரத்தை போடுறாரு. And he says, "This is my child whom I have chosen." இது என்னுடைய பிள்ளை, இவங்கள தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். She knows me and so will all of you. அவளுக்கு என்ன நல்லா தெரியும், நீங்களும் அதே போல தெரிந்து கொள்வீங்க. She is my daughter who's ready for her destiny. இவ என்னுடைய குமாரத்தி, அவளுடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்கு அவ தயாரா இருக்கறா. It's time. நேரம் ஆயிடுச்சு. She's been waiting for a long time. அவ ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருந்தா. She will light up many houses. அவ நிறைய வீடுகள்ல விளக்க ஏத்தி வைப்பா. She'll go through the depths of darkness and shine my light through it. இருளுடைய ஆழங்களுக்கு போய் என்னோட வெளிச்சத்தை கொண்டு சேர்ப்பா. She won't go weary while doing my work. என்னோட வேலை செய்யறதுல அவ சோர்ந்து போவதில்லை. Then God turns to me and he looks at me and he says, அதுக்கப்புறம் தேவன் என்ன திரும்பி பார்க்கறாரு, பார்த்து அவர் சொல்றாரு, "You don't know what to do and where to start. நீ உனக்கு என்ன பண்ணணும், எங்க தொடங்கணும்னே தெரியல. But you will hear my voice. ஆனா நீ என்னோட சத்தத்தை கேட்ப. And you will do what I say. நான் சொல்றதை நீ செய்வ. You will obey me." நீ எனக்கு கீழ்ப்படிவ. Then he said, "I'm pleased with you." அவர் அப்புறம் சொன்னாரு, உன்கிட்ட நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். So I have written here, Jesus smiles at me and I'm shocked. நான் அங்க எழுதி வச்சிருக்கேன், இயேசு என்னை பார்த்து சிரிக்கிறாரு, நான் வந்து ஆச்சரியமா நின்னுட்டு இருக்கேன். I can't believe he actually said it. அவர் இத சொன்னார்ன்றதை நான் நம்பவே முடியல. So if you see, God has been talking a lot to me, but the thing that I didn't do was acknowledge it. தேவன் என்கிட்ட ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நான் பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் அதை அங்கீகரிக்கவே இல்லை. It was a high moment for me during Sunday service. That's it. சண்டே சர்வீஸ் நடக்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். So when I went back, I was like, oh my God, if I had acknowledged it then, if I had started my heart healing journey then, so much of pain, so much of heartache over last few years, I could have completely, it wouldn't have been there. நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது தேவனுடைய சத்தத்தை நான் அப்பவே கேட்க ஆரம்பிச்சேன், அதை அங்கீகரிச்சு அதுக்கு நான் செவி கொடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா இத்தனை வருஷங்கள்ல நான் சந்திச்ச அநேக இருதயத்தின் வேதனைகள்லாம் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். Yeah. So we're just going to read a verse, Mark 12:30. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. This is the first greatest commandment. அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. Do you know that you can love God like this? உங்களால தேவனை இப்படி நேசிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? Or just bring one person in front of you in your mind who you have loved in your life. இல்ல யாரா ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நேசிச்ச ஒரு நபரை உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப கொண்டு வாங்க. It can be your spouse, it can be your kids, it can be your parents, siblings. இது உங்களுடைய துணையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம். But have you ever loved them like what this verse says? இந்த வசனம் சொல்ற மாதிரி அவங்களை நீங்க உண்மையிலே நேசிச்சிருக்கீங்களா? And you need to think a bit more about this verse. இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். Do you know that you have the capacity and capability to love God this way? தேவனை இப்படி நீங்க நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கு தேவையான கெபாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு. தெரியுமா அது? So when Sam and I met in Abu Dhabi, சாமும் நானும் அபுதாபியில சந்திச்சப்போ we knew each other for 3 months. அப்போ எங்களுக்கு ஒருத்தர் 3 மாசமா பழக்கம் இருந்துச்சு. And we decided we are going to get married. நாங்க வந்து திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படினு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம். And we waited for 4 years. நாங்க 4 வருஷம் காத்திருந்தோம் to get married. கல்யாணம் பண்றதுக்கு. So if you ask me, did I love Sam like this? இந்த மாதிரி நான் சாம நேசிச்சேனா அப்படி நீங்க என்ன கேட்டிங்கனா I don't think so. I did love him. நான் லவ் பண்ணேன், ஆனா இவ்வளவு நேசிச்சேனா எனக்கு தெரியல. But do I love him now like this? ஆனா இப்போ இந்த வசனம் சொல்ற மாதிரி நான் நேசிக்கிறேனா அப்படினு கேட்டா You can say I'm getting there. அந்த இடத்துக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன்னு என்னால சொல்ல முடியும். But somewhere close I feel I'm getting there with God. தேவனிடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு நான் நெருங்கிட்டு இருக்கேன். இந்த வசனம் சொல்ற நிலைமைக்கு நான் நெருங்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். And how did that happen? How am I able to love God with all my mind, all my heart, all my thoughts? இது எப்படி நடந்துச்சு? எப்படி என்னால தேவனை வந்து என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு எப்படி என்னால நேசிக்க முடியுது?
it's me experiencing God's love first. இது எப்படி நடக்குதுன்னா நான் தேவனுடைய அன்பை அனுபவிச்சனால தான். So I will, like as we go into the message, I'll talk about my heart healing journey. இந்த மெசேஜ்ல நம்ம உள்ள போக போக நான் என்னுடைய இருதய சுகத்தின் பிரயாணத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். So the next verse is 1 John 4:19. அடுத்த வசனம் 1 யோவான் 4:19. We love because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். So we can love him because we are experiencing his love. நம்ம அவருடைய அன்பை அனுபவிக்கிறனால தான் நம்மளால அவருக்கு திரும்ப அன்பு செலுத்தி அவரை நேசிக்க முடியும். How do you experience his love? நீங்க எப்படி அவருடைய அன்பை அனுபவிப்பீங்க? When you are in his presence and when you are receiving his love, because God talks a lot. நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது அவருடைய அன்பை நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா தேவன் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறவரா இருக்கிறார். He talks so much that you would be like, are you talking to me? நீங்க அவர் எந்த அளவுக்கு நிறைய பேசுவாரு அப்படின்னா நீங்க ஏன்டா தான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேக்குற மாதிரி இருக்கும். In so many instances with God, நிறைய தேவனோடு இருக்கிற நிறைய experiences, நிகழ்வுகள்ல I've asked, Daddy, I'm not worthy. நான் சொல்லியிருக்கிறேன், தேவனே இதுக்கு நான் பாத்திரவானல்ல, இதுக்கு எனக்கு தகுதியெல்லாம் இல்லை. But he'll say, but you are. That's what he'll say. அவர் சொல்லுவாரு, இல்ல உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு. Every time. எல்லா வாட்டியும் இதான் சொல்லுவார். So how do you respond to God's love? தேவனுடைய அன்புக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல முடியும், பதில் கொடுக்க முடியும்? By saying yes to what he says to you. அவர் உங்களுக்கு சொல்ற விஷயத்துக்கு நீங்க எஸ் சொல்றதுனால. So when he says he wants to bless you with something, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாருன்னா, say yes daddy, I receive it in my heart. எஸ் தகப்பனே, நான் அதை என்னோட இருதயத்துல பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. And also the other one is trusting God. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தேவன் மேல நம்பிக்கை வைப்பது. How do you trust someone? நீங்க எப்படி ஒருத்தரை நம்புவீங்க? Imagine a friend. ஒரு நண்பர் இருக்காருன்னு வெச்சுக்கோங்க. You trust that person because that person has been good to you. நீங்க அந்த நபரை எதுக்காக நம்புறீங்க? ஏன்னா அவங்க உங்கள்ட்ட நல்லவங்களா இருந்திருக்காங்க. They have made some good quality decisions in their lives. அவங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல தரமான தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்காங்க. So you trust this person. அதனால இப்போ நீங்க உங்களால அவங்கள நம்ப முடியுது. But how do you trust God? ஆனா தேவனை நீங்க எப்படி நம்புவீங்க? When he says he's going to heal you of the sickness, of like really bad sickness. அவர் உங்களை உங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய நோயிலிருந்து உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, how can you say yes daddy, I trust you? ஆமா தகப்பனே, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? So many times I never understood what God was saying. நிறைய நேரத்துல தேவன் என்ன பேசினாருன்னு எனக்கு புரியவே இல்லை. I didn't feel it in my body. என்னோட சரீரத்துல நான் அதை உணரல. But I said, daddy, because you're saying yes, because you're saying this over me, I say yes. நான் எதுமே உணராத பட்சத்திலுமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்பா நீங்க இத சொல்ற ஒரே காரணத்துக்காக நான் இத நம்புறேன். I decide to trust you daddy. உங்களை நம்ப நான் தீர்மானம் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். So your decisions are very important. அதனால உங்களுடைய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானது. In this whole message you're going to hear the keys of how you're going to hear God's voice. இந்த மொத்த செய்தியிலயும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கான திறவுகோல்களை பத்தி நீங்க கேட்க போறீங்க. When you experience God's love more and more, நீங்க தேவனுடைய அன்பை அதிகமா அனுபவிக்க you will start trusting him. நீங்க அவரை அதிகமா நம்ப ஆரம்பிப்பீங்க. You will start obeying him. நீங்க அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. You will start responding to his love. அவருடைய அன்புக்கு நீங்க இணங்கி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. And when you are in that journey with God, நீங்க தேவனோடு இந்த பிரயாணத்தை நீங்க பண்ணும் பொழுது, the love will just flow from you to others around you. உங்களிடத்திலிருந்து மத்தவங்களுக்கு அன்பு நேரா பாய்ந்து கொண்டே இருக்கும். So I would like to share one of my experiences. என்னோட ஒரு அனுபவத்தை பத்தி நான் உங்கள்ட்ட பேச விரும்புறேன். So he told me, God told me, தேவன் என்கிட்ட சொன்னார், I'm going to take you out of your comfort zone. உன்னுடைய சௌகரியமான அந்த நிலையில இருந்து நான் உன்னை வெளியில எடுக்க போறேன். And make you comfortable in the most uncomfortable situations. ஆனா இருக்கிறதுலயே அசௌகரியமான நிலைமையில போட்டு அங்க நீ எப்படி சௌகரியமா இருக்கணும்ன்றதை உனக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். I'll repeat that again. நான் திரும்ப சொல்றேன். I'll take you out of your comfort zone. உன்னுடைய சௌகரியமான நிலையில இருந்து உன்னை வெளியில எடுக்க போறேன். And make you comfortable in the most uncomfortable situations. இருக்கிறதுலயே அசௌகரியமான நிலைமைகள்ல உன்னை நான் சௌகரியமாக்க போறேன். One of that is this, being on stage. அதுல ஒண்ணு இது ஸ்டேஜ்ல நிக்கிறது. So God was preparing my mind and heart.
தேவன் என்னுடைய சிந்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தார். For last 4 years I've been into heart healing journey. கடந்த 4 வருஷமா இந்த இருதய சுக பிரயாணத்துல நான் இருக்கேன். So I've been saying yes to God, I've been obeying him, I've been forgiving people. நான் தேவனுக்கு எஸ் சொல்றேன், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன், மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். Then he says, Sushma, you're going to go on stage and you're going to talk. அவர் என்ன பார்த்து ஒரு நாள் சொல்றாரு, சுஷ்மா நீ ஸ்டேஜ்க்கு மேல போற, நீ அங்க இருந்து பேச போற அப்படின்னு. I never told God, no daddy, I'm not comfortable. I never said, because with all the journey I've had with God, I was like, okay. நான் வந்து இல்லப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. இத்தனை வருஷம் நான் அவர் கூட பிரயாணம் பண்ணதுனால எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னேன். So last time while I'm coming from home to church, போன முறை நான் வீட்டில இருந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்பொழுது I told daddy I'm feeling somewhat inside. I'm feeling uncomfortable inside. நான் சொன்னேன் அப்பா நான் வந்து கொஞ்சம் அசௌகரியமா உணர்றேன். He told me, Sushma, you're going, imagine if you're at your home, how will you speak? அவர் சொன்னாரு, சுஷ்மா நீ உன்னுடைய வீட்ல இருந்தா நீ எப்படி பேசுவ? I said I'll speak loudly, I'll speak nicely with all expressions. நான் சத்தமா பேசுவேன், நல்லா பேசுவேன், நிறைய உணர்ச்சிகள்லாம் காமிச்சு பேசுவேன். Then you're going to your home. அப்ப அவர் சொன்னாரு நீ உன் வீட்டுக்கு தான் போற. I was like, oh, church is my home. அப்ப நான் யோசிச்சேன், ஓ சபைன்றது என் வீடு. This is how he teaches me like a baby. இப்படி தான் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறது போல அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. So the second time now when we were asked to come on stage and speak, இப்போ ரெண்டாவது முறை இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது few days before that I had a dream. அதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. I was just speaking to few people in the worship team. worship teamல இருக்கிற சிலரோட நான் பேசினேன். And I'm telling why am I asked to go on stage? I don't know why. நான் சொல்றேன் ஏன் வந்து என்ன ஸ்டேஜ்ல போ சொல்றாங்க எனக்கு தெரியலையே. So and then when Pastor Jesu and Lavina told that we would be talking here on stage, Pastor Jesu and Lavinaவும் என்கிட்ட இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்டேஜ்ல நின்னு பேச போறீங்க அப்படின்னு சொன்னப்போ it hit me later after that about the dream. I remembered the dream. அப்போதான் எனக்கு இந்த கனவு திரும்ப ஞாபகம் வந்துச்சு. So God was preparing me. அப்ப தேவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன ஆயத்தப்படுத்திட்டே இருந்திருக்கார். So that's where the trust comes in, and I say yes daddy, you are asking me to do, I'm going to do it. இந்த மாதிரி நிகழ்வுகள்ல தான் வந்து நம்பிக்கை கட்டப்படுது. அவர் வந்து சொல்லும் பொழுது ஆமா நீங்க சொல்றதுக்கு நான் எஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்ற அந்த தீர்மானங்கள் எடுக்கிறது. The next verse is Mark 12:31. அடுத்த வசனம் மார்க் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Love your neighbor as yourself. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. There is no commandment greater than these, the first and this is the second. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். So when you learn to receive God's love, நீங்க தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள கத்துக்கும் பொழுது, and you respond to God with trust and obedience, நீங்க தேவனுக்கு அதுக்கு பதிலாக நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது, you are trusting God, you are whatever the first verse that I spoke about, how you are loving God, that will come naturally. நீங்க அவரை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்த்த வசனம் இல்லையா, தேவனை இப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நீங்க தானாவே போறது நீங்க பாப்பீங்க. And the love will flow from you to your person who's next to you. That will be your spouse, your children, your in-laws, your parents. அது மட்டும் இல்ல, அவருடைய அன்பு உங்களிடத்துல இருந்து மற்றவங்களுக்கு நேரா பாய ஆரம்பிக்கும். மற்றவங்க அந்த அன்பை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களுடைய துணையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய துணையுடைய பெற்றோர்களா இருக்கலாம். So in one of my sessions with God, தேவனோடு இப்படி இருக்கிற ஒரு அனுபவத்துல, when I just started the heart healing journey, அப்பதான் இந்த இருதயத்தின் சுகத்தின் பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். So God is saying, Sushma, I'm going to give you the greatest weapon to fight this war. தேவன் சொல்றாரு, சுஷ்மா நீ சண்டை போடுறதுக்கு இந்த யுத்தத்துல நீ சண்டை போடுறதுக்கு மிகப்பெரிய ஆயுதத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. So I thought it was some magical power that he's going to give me. ஏதோ மந்திர சக்தி மாதிரி கொண்டு வந்து ஏதோ கொடுப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். But he said it is love. ஆனா அவர் சொன்னாரு அது வேற எதுவுமே இல்ல, அன்பு. I said if I take love and go into a war, that's it, I'm gone. நான் சொன்னேன் அன்பை தூக்கிட்டு யுத்த காலத்துல போய் நின்றா அவ்வளவுதான்,
அடிச்சு காலி பண்ணிடுவாங்கன்னு. But God said, Sushma, love is a language that every heart understands and can experience. It's not about in which language you speak and make somebody understand something, but when you show love, that is something that any heart can understand. அதுக்கு தேவன் சொன்னாரு, எல்லா இருதயமும் புரிஞ்சு கொள்ற ஒரே பாஷை அன்புன்றது. நீ என்ன பாஷை பேசுன்றது கூட முக்கியம் இல்லை, ஆனா நீ அன்பு காமிக்கும் பொழுது அதுக்கு எல்லா இருதயமும் செவி கொடுக்கும். It was not an easy journey for me. இது ஒரு சாதாரண ஒரு ஈஸியான லகுவான ஜர்னியா எனக்கு இல்ல. It was very difficult because I was not seeing any fruit, I wasn't seeing anything positive, but God kept telling me, do this, do that, do this. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எந்த விதமான பலனும் அதுல இருந்து நான் அனுபவிக்கல. ஆனா தேவன் பாட்டு சொல்லிட்டே இருந்தார், நீ இத பண்ணு, அத பண்ணு, இத பண்ணு, அத பண்ணுன்னு. So at one point I got frustrated and I told Daddy, you are asking me to do all this, but you are not doing all this. நான் வந்து ஒரு கட்டத்துல செம கடுப்பாய் போய் தேவன்ட்ட சொல்லிட்டேன், அப்பா நீங்க என்ன இதெல்லாம் பண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க எனக்கு. And God said, I am with you. அதுக்கு தேவன் சொன்னார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். I am with you and I'm experiencing what you are experiencing. நான் உன் கூட இருக்கிறேன், நீ அனுபவிக்கிற விஷயங்களை நானும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். And so I started trusting him even though I didn't see the fruit or I didn't see even little bit of light. எந்தவித பலன்களையும் எந்தவித கனிகளையும் நான் அதை பார்க்காம இருந்தாலுமே வந்து நான் வந்து தேவனை நம்ப ஆரம்பிச்சேன். But now in the season, ஆனா இந்த காலகட்டத்துல God said you're going to see a lot of fruit. தேவன் சொன்னார், अनेक கனிகளை நீ பார்க்க போற அப்படினு சொன்னார். And we both have been experiencing so much healing in our families. நாங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்களை இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய குடும்பங்கள்ல अनेक சுகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Healing of relationships. உறவுகள்ல சுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Healing of sicknesses. வியாதிகள் சுகமாயிட்டு இருக்கிறது. Marriage restoration. திருமண வாழ்க்கை சீரமைக்கப்படுகிறது. In parenting, எங்களுடைய பெற்றோர்த்துவத்துல we can see a lot of fruit. பயங்கரமான கனிகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். So listening to our experience, don't think, oh, I need to go through all this. எங்களுடைய அனுபவத்தை நீங்க கேக்குறனால நானும் இதெல்லாத்தையும் கடந்து போகணும், நானும் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. Our personal victory is your corporate breakthrough. எங்களுடைய தனிப்பட்ட ஜெயம் உங்களுடைய ஜெயமும் கூட தான். Yes, it doesn't matter if we have gone in the front and did whatever we had to do, but you don't need to do any of it. I mean, you need to have the relationship with God, but your experiences will be different and your experiences will be more. நாங்க இதெல்லாம் அனுபவிச்சோம், இதெல்லாம் போயிட்டு கடந்து போகணும் அப்படின்றதுக்காக நீங்களும் இதெல்லாம் கடந்து போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்க தேவனோடு இணைந்திருந்தாலே போதும், உங்களுடைய அனுபவங்கள் வேற விதமா இருக்கும், எங்களுடைய ஜெயங்கள் உங்களுடைய ஜெயங்களா மாறும். The key is his presence. இதுல திறவுகோலே என்ன அப்படின்னா வந்து தேவனுடைய பிரசன்னம் தான். So I have seen in a lot of families there might be one person who might create a lot of ruckus, a lot of issues in the family, so that will go on for years, that will be flowing into other people's lives as well. நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன், எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணகர்த்தாவா இருப்பான், அவனால தான் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும் அந்த குடும்பத்துல. Yeah, now imagine you are this person who takes your place as a God's child. Imagine that you are the person who's going to take your place as God's child. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அந்த குடும்பத்துல நீங்க தான் அந்த நபர். எந்த நபர்னா தேவனுடைய குமாரன் அப்படின்ற நிலையில நின்னு கிரியை செய்ய போற நபர். What kind of love, healing will flow through you to all your relatives, to all your families, to the community and your generations? என்ன விதமான அன்பு உங்களிடத்திலிருந்து புறப்படும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களிருந்து வரப்போற சந்ததிகள், தலைமுறைகள், அவங்கெல்லாம் எந்த விதமான அன்பு அனுபவிப்பாங்க? So one time I was not okay, my thoughts were very different and I was feeling bombarded with my thoughts. ஒரு வாட்டி நான் வந்து சரியா உணரல, நான் நல்லா இல்லாத மாதிரி உணர்ந்துட்டு இருந்தேன், என்னுடைய சிந்தனையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. Then God said, Sushma, take your place. அப்போ தேவன் சொன்னார், சுஷ்மா உன்னோட இடத்தை நீ எடுத்துக்கொள் அப்படி. So there was a circle, a white circle in front of me. எனக்கு முன்னாடி ஒரு வெள்ளையான ஒரு வட்டம் இருந்ததை நான் பார்த்தேன். He shows me that and he says, take your place. தேவன் அந்த வட்டத்தை காமிச்சு சொல்றாரு, உன்னோட இடத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்றார். I go stand over there.
நான் அங்க போய் நிக்கிறேன். And I know God's presence is behind me. தேவனுடைய பிரசன்னம் எனக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றதை என்னால உணர முடியுது. It's such a majestic presence behind me. அது ஒரு மாட்சிமை நிறைந்த ஒரு பிரசன்னமா இருந்துச்சு. Then I calmed down. நான் அதுக்கப்புறம் அப்படியே சமாதானமானேன். So today I'm telling you, take your place as son and daughter of God. நான் இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய குமாரராக குமாரத்திகளாக உங்களுடைய ஸ்தானத்துக்கு நீங்க வந்து நில்லுங்க. Today God is going to do something in your heart. தேவன் உங்களுடைய இருதயத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போறார். He can just heal you of your traumas just like that. உங்களுக்கு நடந்த அசம்பாவிதங்கள்ல இருந்து ஒரு நொடி பொழுதுல அவரால் உங்களால சுகத்தை தர முடியும். So last year when Sam opened up about few things, போன வருஷம் சாம் சில விஷயங்களை பத்தி என்னோட பகிர்ந்த பொழுது, it was too much for me to take. எனக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. It was such a burden put on me. ஒரு பெரிய சுமையை என் மேல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. And then he was free. அவரு ரொம்ப விடுதலையா இருந்தாரு. And then I knew God loved him too much. அப்ப நான் யோசிச்சேன், தேவன் இவரை ரொம்ப நேசிக்கிறாருப்பா. And I knew, I could see the unmerited favor upon him. அதாவது அவருக்கு தகுதி இல்லாத தயவுலாம் அவர் மேல கிடைக்குதே அப்படி சொல்லி யோசிச்சேன். Yes, I always tell him that. I see that unmerited favor upon you always. நான் சொல்லுவேன், உனக்கு தகுதி இல்லாத தயவு உன் மேல எப்பவுமே இருக்கிறத நான் பார்க்கறேன் அப்படி சொல்லுவேன். And then I am in Punmar church during worship one day. அப்போ நான் புன்மார் சர்ச்ல ஒரு நாள் வர்ஷிப்ல இருந்துட்டு இருக்கேன். And I was praying and God was like, "Do you want me to heal you of this whole thing that has happened?" நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது தேவன் என்கிட்ட கேக்குறாரு, இந்த நடந்த மொத்த விஷயத்துல இருந்து நான் உன்னை சுகமாக்கணும்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்டார். I said, "Daddy, I can forgive, I cannot forget." நான் சொன்னேன், அப்பா என்னால மன்னிக்க முடியும், ஆனா என்னால மறக்க முடியாது. After there was a pause for few seconds. ஒரு சில நொடிகள் அப்படியே அமைதியா இருந்தது. Then he asked the same thing again. அதுக்கப்புறம் அதே கேள்வியை திரும்ப தேவன் என்கிட்ட கேட்டார். Do you want to be healed of this? இதுல இருந்து நீ சுகமடைய விரும்புகிறியா? Then I said, "Okay Daddy, I say yes to you." நான் சொன்னேன், சரிப்பா, உங்களுக்கு நான் எஸ் சொல்றேன். I didn't feel anything in my body. என் சரீரத்துல எதுமே நடந்த மாதிரிலாம் எனக்கு உணர்வே இல்ல. I looked at him, I don't know what I felt. நான் இவர் திரும்பி பார்த்தேன், நான் என்ன உணர்ந்தேனே எனக்கு தெரியல. Then after a week we went to Abu Dhabi for a trip and came back. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு அபுதாபிக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். 2 weeks passed by. 2 வாரம் போச்சு. I was just working. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். And one day I was like, something is free in my heart. Something is free. நான் யோசிக்கிறேன், திடீர்னு என் இருதயத்துல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு விடுதலையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. He has healed me of that and I got reminded of that. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தேவன் எனக்கு சுமையா இருந்த விஷயத்துல இருந்து என்ன சுகமாக்கி இருக்கிறார் அப்படி. Like that he could heal me. அப்படி சொல்ற ஒரு நொடி பொழுதுல என்னால அவரால எனக்கு சுகம் கொடுக்க முடிஞ்சது. Then I asked, "Daddy, then why did we do this heart healing journey for years?" நான் கேட்டேன், தேவனே அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வருஷக்கணக்கா இழுத்து அடிச்சுக்கிட்டு ஹார்ட் ஹீலிங் ஜர்னிலாம் கொண்டு போனீங்க அப்படின்னு. Then he said, "For you to know me." அவர் சொன்னாரு, நீ என்ன அறிந்து கொள்ளும்படியாக தான். So God is, it's like you can't even fathom how big he is. அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. But he's so compassionate. ஆனா அவர் ரொம்ப கருணை உடையவரா இருக்கிறார். He'll wait patiently. அவர் கருணையோட உங்களுக்காக காத்திருப்பார். I felt so bad that God has spoken so much in 2015 2016. I said, "I'm so sorry I didn't listen to you." நான் ரொம்ப மோசமா உணர்ந்துட்டு இருந்தேன். 2015 2016லாம் தேவன் என்கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் சொல்லிட்டு இருந்தேன் தேவனே நீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க, நான் எதுவுமே கவனிக்காம போயிட்டேன் அப்படின்னு. But it's not too late, I'm telling you now. ஆனா இப்போவும் உங்களுக்கு கால தாமதமெல்லாம் ஆகல. Doesn't matter what your age is, it's just a number. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. But when you step in and know your identity as a daughter and son of God, நீங்க இதுக்குள்ள கால் எடுத்து வச்சு நீங்க தேவனுடைய குமாரராக குமாரத்தியாக உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது, there's nothing that you cannot do. உங்களால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. My heart healing journey opened doors for healing. என்னுடைய இந்த இருதயத்தின் சுகத்தினுடைய ஜர்னி சுகத்துக்கு சரீர சுகத்துக்கு வழிவகுத்துச்சு. And it was so bizarre for me because that was a small desire I had when I just knew God. And I said, "Daddy, give me the healing
thing and I'll just heal everyone who I see. எனக்கு இது ரொம்ப வினோதமா இருந்துச்சு. எனக்கு இது ஒரு சின்ன ஆசையா மனசுல இருந்துச்சு. நான் என்ன யோசிப்பேன், என்ன சொல்லுவேன்னா தேவனே எனக்கு இந்த சுகம்ன்ற விஷயத்தை கொடுங்க, நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அதை வந்து நான் ஷேர் பண்ணி கொடுப்பேன், எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். God doesn't forget your desires. தேவன் உங்களுடைய விருப்பங்களை மறந்து போகிறவர் அல்ல. He will make it come to life. அவர் அந்த விருப்பங்களை உயிர்ப்பிப்பார், ஜீவனுக்கு கொண்டு வருவார். And he'll make it come to pass. அதை வந்து நிறைவேற்றவும் செய்வார். So recently God told, சமீபத்தில் தேவன் சொன்னார், Sushma, do you know you like surprises? சுஷ்மா, உனக்கு தெரியுமா உனக்கு சர்ப்ரைசஸ்னா ரொம்ப பிடிக்கும். I was like, okay. நான் சொன்னேன் ஓகே. So this season I'm going to surprise you. அப்போ சொன்னாரு, இந்த சீசன்ல நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படி சொன்னார். So I was just thinking, who is this God that he knows even the smallest things that you have thought but you have never even opened your mouth and told anyone? யோசிச்சிருந்தேன், யாரா இந்த கடவுள் இப்படி நம்ம சின்ன விஷயங்கள்லாம் யோசிக்கிறதெல்லாம் கூட கவனமா வச்சு அதை மறக்காம வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. So when my heart healing journey started, என்னோட இருதயத்தின் சுகத்தின் பிரயாணம் தொடங்கின பொழுது, this is something that you need to hear. இது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். Be intentional in your journey. Be serious. உங்களுடைய இந்த பிரயாணத்துல நீங்க வந்து கவனத்தோட இருக்கணும், அதுல நோக்கமா இருக்கணும். Yeah. And as you keep spending time with God daily, நீங்க தேவனோடு ஒவ்வொரு நாளும் நேரம் செலவிடும் பொழுது, I'm not saying like from my experience it would be half an hour to 40 minutes. என் அனுபவத்துல இருந்து இப்படி அரை மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். And but I would not come out of the prayer till I feel that I've spoken to God, that I feel satisfied in my heart. தேவன்கிட்ட நான் பேசிட்டேன், நான் வந்து இப்போ வந்து திருப்தியா உணர்றேன் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து அதுல இருந்து வெளில வர மாட்டேன். And daily I do that. டெய்லி அதை தான் நான் பண்ணுவேன். So when what started as being intentional, எது வந்து நான் வந்து நோக்கத்தோடு முடிவெடுத்து செய்யற விஷயமா இருந்துச்சோ, became a habit. அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. Then I started doing life with God. நான் தேவனோடு வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். You're going to start your life with God today. நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு தொடங்க போறீங்க. My experiences may not be the same for you. என்னுடைய அனுபவங்கள் உங்களுடைய அனுபவங்களாவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். Because what I see in my husband's life is completely different. ஏன்னா என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில நான் பார்க்குற விஷயங்கள் அவருடைய அனுபவங்கள் முற்றிலுமா வேற மாதிரி இருக்கு. When I go chunk by chunk with God for heart healing, நான் வந்து தேவனோடு இருதய சுகத்தின் பிரயாணத்துல பகுதியா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, he just leaps. அவர் வந்து ஒரே தாவிடுறாரு. That's why I say unmerited favor. அதனால தான் சொன்னேன், அவருக்கு கிடைக்க கூடாத தயவுலாம் அவர் கிடைச்சிட்டு இருக்கு. Yes. So I want you to leap today in knowing God. இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவுல நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து தாவி அடுத்த நிலைக்கு நீங்க வரணும்னு நான் விரும்புறேன். And you should know, as John 10:27 says, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றது போல, my sheep listen to my voice. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. I know them. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். And they follow me. அவைகள் என்னை பின் செல்லுகிறது. So this verse says that you can hear God. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் அப்படி சொல்லுது. But how do you hear God? ஆனா தேவனுடைய சத்தத்தை நீங்க எப்படி கேட்பீங்க? I'm sure you would be hearing God because when you're here on a Sunday service, either during worship or through a message, I'm sure that God is speaking specifically to each and every one of you. என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருப்பீங்க. ஒருவேளை செய்தியில கேட்கும் பொழுதோ அல்ல ஆராதனை நேரத்துல இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து தொடும், உங்களுக்கே தேவன் பேசின மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க. Some of you will have visions, some of you will have dreams. சிலருக்கு தரிசனங்கள் இருக்கலாம், சிலருக்கு கனவுகள் இருக்கலாம். Some of you will get prophecies from others. சிலர் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். Some of you just being in his presence, you just understand what it is. சிலர் நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது என்ன அப்படின்றது தானாவே ஒரு புரிந்துகொள்ளுதல் உங்களுக்குள்ள வந்துரும். So what I'm saying is when you're experiencing that, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இத அனுபவிக்கும் பொழுது stay there. அதே இடத்துல இருங்க. Don't go away. அங்க இருந்து எந்திரிச்சு போயிடாதீங்க. Let it be 10 minutes, 20 minutes, 30 minutes. அது 10 நிமிஷமா இருக்கலாம், 20 நிமிஷமா இருக்கலாம், 30 நிமிஷமா இருக்கலாம். Do that every day. அதை டெய்லி பண்ணுங்க. And then you see how your life is. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. Expect to hear from God every day. தேவனுடைய சத்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்கணும்னு எதிர்பாருங்க.
It's come to a point now for me, if I'm not spending time with God or being in His presence, I feel like, okay, I haven't got the coffee for the day kinds. எனக்கு இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, நான் ஒரு நாள் தேவனோட அந்த நேரத்தை செலவழிக்கல அப்படின்னா வந்து இன்னைக்கு காலைல எழுந்து காஃபி குடிக்கலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். So for me, it doesn't matter where I am. நான் எங்க இருக்கேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. Whether we are in the gym, ஜிம்ல இருக்கலாம், or whether we are at home, வீட்ல இருக்கலாம், working, வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், parenting, பிள்ளையை பராமரிக்கிறதுல இருக்கலாம், cooking, சமைச்சிட்டு இருக்கலாம், whatever it is, you can still connect with God. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருங்க, ஆனா தேவனோட அந்த நேரத்துல உங்களால இணைந்திருக்க முடியும். And the way God has restored our marriage, தேவன் உங்களுடைய திருமணத்தை மறுசீரமைத்த விதம், the same way God will restore all your marriages. அதே போல உங்களுடைய அனைவருடைய திருமணத்தையும் அவர் சீரமைப்பார். Yes, He will give you the heart to forgive. மன்னிப்பதற்கான இருதயத்தை உங்களுக்கு தருவார். He'll give you the heart to love each other. ஒருத்தரை நேசிப்பதற்கான இருதயத்தை உங்களுக்கு தருவார். The way we connect now is completely different. The way we talk now is completely different than what we were. இப்போ நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் இணைவது, அவங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே வேற மாதிரி இருக்கிறோம். And we enjoy each other's company. ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறத நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்றோம். And how did all this began? இதெல்லாம் எப்படி தொடங்குச்சு? Because I said yes to the heart healing journey. That's it. நான் இந்த இருதய சுகத்தின் பிரயாணத்துக்கு நான் எஸ் சொன்னனால அங்கதான் தொடங்குச்சு. One time God told me recently, சமீபத்தில் தேவன் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். Sushma, I am taking your marriage very seriously. தேவன் சொன்னார், சுஷ்மா உன்னுடைய திருமணத்தை நான் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கேன். That was too much for me to hear. அதை கேட்க எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. I was crying for a while. என்னால அதை தாங்க முடியல, நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். Because it was always, I felt like, okay, I have to do a bit of things, he has to do it, somehow we have to stir the ship as husband and wife. நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து, நான் நிறைய விஷயங்களை செய்யணும், அவர் நிறைய விஷயங்களை செய்யணும், ரெண்டு பேரும் இப்படி மாற்றி செஞ்சு கணவர் மனைவியா வந்து நாங்க வந்து எப்படியாச்சும் இதை ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சோம். But when God said, I'm taking your marriage seriously, ஆனா தேவன் வந்து உன்னுடைய திருமணத்தை நான் சீரியஸா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ I calmed down. நான் வந்து சமாதானத்துக்குள்ள வந்தேன். I don't get into any kind of stress modes anymore. நான் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற நிலைமைக்கு போறதில்ல. So the way he restored our marriage, I'm speaking the same restoration in any kind of relationships that you're facing some hardship in. தேவன் எப்படி எங்களுடைய திருமணத்தை மறுசீரமைத்தாரோ அதே போல உங்களுக்கு இருக்கிற எந்த உறவா இருந்தாலும் சரி, திருமணமா இருக்கலாம், வேற எந்த உறவா இருந்தாலும் சரி, அதை சீரமைப்பார். We see a lot of restoration in all kinds of relationships. எல்லா விதமான உறவுகள்லயும் எங்களுக்கு சீரமைப்புகள் வர்றதை நாங்க பார்க்கிறோம். So I speak the same blessing over you. அதே ஆசீர்வாதத்தை நான் உங்க மேல பேசுறேன். And so I'll tell you how my heart healing journey started. என்னுடைய இருதய சுகத்தின் பிரயாணம் எப்படி தொடங்குச்சு நான் சொல்றேன். Can you put the cake image? அந்த கேக் உடைய படத்தை போடுங்க. Yeah, can you see this cake, right? இந்த கேக் உங்களால பார்க்க முடியலையா? It has so many layers. இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு பாருங்க. And there are some cherries on the top. மேல வந்து சில செரிஸ் இருக்கு. So my heart healing journey started like this. என்னோட இருதயத்தின் சுகத்தின் பயணம் இப்படி தான் ஆரம்பிச்சது. Imagine each colorful layer is a trauma. இதுல இருக்கிற ஒவ்வொரு கலர் லேயரும் வந்து ஒரு அசம்பாவிதம், ட்ராமான்னு வெச்சுக்கோங்க. From your childhood, college, as you become a young adult. உங்களுடைய சின்ன வயசுல இருக்கலாம், உங்களுடைய காலேஜ் டைம்ல இருக்கலாம், நீங்க வந்து ஒரு யங் அடல்ட்டா மாறனப்ப இருக்கலாம். But don't forget the cherries on the top. ஆனா மேல இருக்கிற செரிஸ் நீங்க மறந்துடாதீங்க. That is like the most traumatic, that has changed your identity, that has twisted your identity. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிக மோசமான அசம்பாவிதங்கள், உங்களுடைய அடையாளத்தை மாற்றினது, உங்களை நொறுக்கின விஷயங்கள் அது. But do you see outside how nicely they have put some batter over it? ஆனா வெளியில பாருங்க எப்படி நல்லா frosting, நல்லா பூசி வச்சிருக்காங்க அப்படின்னு. So when you see from outside, நீங்க வெளியில இருந்து பாக்கும்போது you don't know what any person has, this many layers. அதாவது உள்ள இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. So when Sam saw me, சாம் என்ன பாக்கும்போது and he said yes to me, அவர் எனக்கு எஸ் சொல்லும்போது he didn't know I had so many layers. அவருக்கு உள்ள இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. If he had known, அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா yeah. Yeah.
So God was like, it was really bizarre, right? It was during COVID. ரொம்ப வினோதமான விஷயம் இல்லையா? கோவிட் நேரத்துல இது நடந்துச்சு. Where we didn't have church. அந்த டைம்ல சர்ச் கூட கிடையாது. And that time I needed church because every week it was giving me a high every Sunday. அப்போ வந்து ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எனக்கு ஒரு உற்சாகம் வரும். Just to pause there. When we came to Father's house, we met Jesu as a couple. நாங்க ஃபாதர்ஸ் ஹவுஸ் வந்தப்போ ஒரு தம்பதியினரா போயிட்டு ஜெசுவை மீட் பண்ணோம். I guess he could see all these layers. அவரால் அந்த நேரத்துல இந்த எல்லா லேயரும் பார்க்க He முடிஞ்சுச்சு. was like, don't get married. அவர் சொன்னாரு, நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடாதீங்க அப்படி. What you want, don't get married to each other. என்ன வேணா பண்ணுங்க, நான் கல்யாணம் மட்டும் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிடாதீங்க. We were hell bent on getting married. நாங்க வந்து முடிவு பண்ணோம் கல்யாணம் நாங்க பண்ணியே தீருவோம் அப்படின்னு. We got married. கல்யாணம் பண்ணோம். We came to his hospital for heart healing. ஹார்ட் ஹீலிங்க்கு அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து சேர்ந்தோம். Yeah, and he did the surgery for us. அவர் தான் எங்களுக்கு சர்ஜரி பண்ணாரு. Yeah, people go to these resorts and all with him for fun, you think, right? அவர் கூட சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போறாங்க, நல்லா ஜாலியா இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? So I used to feel bad, like we stay so far, we don't go to the resort. நான் யோசிப்பேன், நம்ம ரொம்ப தூரமா தங்கி இருக்கிறோம், ரெசார்ட்டுக்குலாம் நம்ம போறதே இல்ல. He's taking couple by couples. கப்புலா கூட்டிட்டு போய் இருக்காரு. And people like Jessica put photos of the pool, swimming pool and all that. But actually what happens we don't know. ஜெசிகாலாம் வந்து இந்த பூல் இந்த ரெசார்ட் எல்லாம் போட்டோ எடுத்து சூப்பரா போட்டுருவாங்க, ஆனா உள்ள என்ன நடக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. So once we decided to join, ஒரு நாள் போலான்னு முடிவு பண்ணோம். that's when he showed us all these layers. அப்பதான் இந்த எல்லா லேயரையும் திறந்து காமிச்சாரு. Oh, that's what you were talking about 7 years back. இதுதான் 7 வருஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு யோசிச்சோம். And yeah, that's what we worked on slowly. அதுல தான் மெதுவா வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். So, as I was saying, right, when I used to come to church, it used to give me a high and I could feel God's presence. I felt so motivated. Okay, I had all the strength for the next, 6 days. நான் சொன்னேன் இல்லையா, சபைக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது எனக்கு பயங்கர உற்சாகம் வரும். அந்த அடுத்த 6 நாளுக்கு தேவையான பலன் வந்த மாதிரி நான் உணர்வேன். So Monday it will be very nice. Monday, Tuesday. Monday, Tuesday வந்து சூப்பரா இருக்கும். Wednesday will be okay. Wednesday வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். Thursday the graph would be going down. அப்படியே Thursdayல இருந்து அப்படியே கீழ இறங்க ஆரம்பிச்சிரும். And I'll be waiting for Sunday. நான் வந்து திரும்ப எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படி சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். Again on Sunday I will feel so motivated. God is there. Everything is amazing. You can do anything. நான் வந்து திரும்ப சண்டே திரும்ப வந்த உடனே ரொம்ப மோட்டிவேட்டடா உற்சாகமா உணர்வேன். எல்லாமே என்னால செய்ய முடியும், தேவன் என் கூட இருக்கிறார், இப்படி எல்லாம் உணர்வேன். This is what I was doing. இதுதான் வாரம் நான் பண்ணிட்டு இருந்தேன். Yeah, nothing else. This is what I was doing. வேற எதுவுமே பண்ணாம இத வாரம் பண்ணிட்டு இருந்தேன். So then COVID hit. அதுக்கப்புறம் கோவிட் நடந்துச்சு. I was like, oh my God, where am I going to get my high now? நான் யோசிச்சேன், இப்போ எனக்கு தேவையான அந்த உற்சாகம் எங்க இருந்து எனக்கு கிடைக்கும்? But I didn't even know that was a high. I just was like, how am I going to experience God now? இது வந்து எனக்கு தேவையான உற்சாகத்துக்காக நான் போறேனே எனக்கு தெரியல. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இப்போ என்னால் தேவனை உணரவே முடியாதே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். So one day in my hall, I was just listening to some song. ஒரு நாள் வந்து என்னோட வீட்ல ஹால்ல நான் உட்கார்ந்து ஏதோ ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். And my daughter was very small, just 2 years, and he was playing his guitar. அப்ப என்னோட மகளுக்கு வந்து 2 வயசு தான், ரொம்ப குட்டி பொண்ணு. இவர் கிட்டார் வாசிச்சிட்டு இருந்தார் உட்கார்ந்து. So then I asked, you see those cherries on top? I asked God, Daddy, I took one of those cherries and I told God, where were you when this happened to me? நான் வந்து அப்போ உட்கார்ந்து தேவனிடத்துல கேட்டேன், இந்த கேக் மேல செரி பாக்குறீங்களா, அந்த மாதிரி எனக்கு நடந்த மிக மோசமான அசம்பாவிதத்துல ஒன்னு எடுத்து, தேவனே இது எனக்கு நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். And God showed me where he was, how he protected me. அப்ப தேவன் எனக்கு காமிச்சாரு அவர் எங்க இருந்தாரு, அவர் என்ன எப்படி பாதுகாத்தாரு, இதெல்லாம் காமிச்சாரு. I cried so much. நான் ரொம்ப அழுதேன். Because I was carrying that for 10 years. ஏன்னா 10 வருஷமா அதை நான் சுமந்துட்டு இருந்தேன். None of them noticed I was crying. யாருமே வந்து நான் அழுதுட்டு இருந்தேன்றத பார்க்கல. But that day I was feeling very tired and a bit low. அன்னைக்கு நான் வந்து ரொம்ப டயர்டா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். I slept off. நான் அப்படியே தூங்கிட்டேன். Next day when I got up, அடுத்த நாள் நான் காலையில எழுந்தப்போ my eyes were so big. என் கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருந்துச்சு. If I cry too much, my eyes become really big. நான் ரொம்ப அழுதேனா என் கண்ணு வீங்கிரும். So he came and asked, did you cry? அவர் என்ன வந்து பார்த்து கேட்டாரு, நீ அழுதியா அப்படின்னு I கேட்டாரு. said yes. நான் சொன்னேன் ஆமா. That's it. He said okay and he left. அவர் சொன்னாரு, ஓ சரி அப்படி சொல்லி கிளம்பிட்டாரு. As long as I am not the reason she's crying. நான் ஏதா பண்ணி நீ அழுவாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. So then, but I was feeling a freedom in my heart. ஆனா என்னோட இருதயத்துல வந்து ஏதோ ஒரு ஃப்ரீடம், ஏதோ விடுதலை நடந்த மாதிரி நான் உணர்ந்துட்டு இருந்தேன். Then I said, Daddy, what is this freedom I'm feeling? I feel so light. நான் கேட்டேன், அப்பா என்ன விடுதலை இது, நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேனே, என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். He said, I'm going to take you into a heart healing journey.
அப்போ தேவன் சொன்னார், நான் உன்னை ஹார்ட் ஹீலிங் ஜேர்னிக்குள்ள கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னார். We are going to address every layer of that cake. அந்த கேக்ல இருக்கிற எல்லா லேயரும் நம்ம வந்து போய் சந்திக்க போறோம்னு சொன்னார். Since God addressed the cherry on top, தேவன் வந்து மேல இருக்கிற அந்த செரியை அட்ரஸ் பண்ணனால I knew, okay, layers not an issue. Yeah, daddy, let's get into this journey. அந்த பெரிய விஷயத்தையே அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரு. இந்த லேயர்லாம் அவ்வளவு பெரிய மேட்டரே இல்லை, தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னனால நான் எஸ் சொல்லிட்டேன் தேவனுக்கு. So every night, ஒவ்வொரு நாள் ராத்திரி, after they both sleep, my husband and my daughter, who sleep very early by the way, என்னுடைய கணவனும் என்னுடைய மகளும் அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க. so I put on music, அவங்க தூங்கின பிறகு நான் வந்து மியூசிக் போடுவேன். and I'll be like, okay daddy, what are we going to deal with today? நான் அந்த தேவனிடத்தை சொல்லுவேன், ஓகே அப்பா நம்ம என்ன இன்னைக்கு டீல் பண்ண போறோம் அப்படி கேட்பேன். He'll show one by one. அவர் ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு காமிச்சிட்டே இருப்பாரு. In a day it will be one thing which I will be addressing. ஒரு நாளைக்கு ஒன்னு தான் நாங்க வந்து அட்ரஸ் பண்ணுவோம். But I cried a lot. ஆனா நிறைய அழுதேன் நான். Because there was so much pain. ஏன்னா நிறைய வேதனை இருந்துச்சு, வலி இருந்துச்சு. But how beautifully God heals you, right? ஆனா தேவன் எப்படி உங்களை அழகா சுகமாக்குறாரு தெரியுமா? He takes away the sting that is there in the trauma. அந்த அசம்பாவிதத்துல உங்களை வேதனைக்குள்ளாக்குற, உங்களுக்கு வலியை கொடுக்கிற அந்த முள்ள அவர் வெளியில எடுத்துருவார். And he will talk love over you, he'll speak things, and he will be the healing balm of that trauma. அவர் உங்க மேல அன்பை பொழிய ஆரம்பிப்பாரு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான அந்த சுகத்தின் தைலமா அவரே மாறிடுவார். Yes, and you cry, you're letting that pain out, and that's okay. நீங்க அழுகுறீங்க, அழுது இந்த வேதனையை வந்து வெளியில விடுதலை செய்றீங்க, அதெல்லாம் ஓகே. But then you are experiencing freedom like no other. ஆனா வேற யாரும் அனுபவிக்காத விதத்துல நீங்க வந்து விடுதலை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. So I know many of you have heard heart healing. Oh my God, every time anybody says heart healing, I cannot deal with it. நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, எல்லாரும் சும்மா இந்த ஹார்ட் ஹீலிங் சொல்லிட்டே இருக்காங்க, இனிமே வந்து எவனே எனக்கு ஹார்ட் ஹீலிங்ல வந்துடாதீங்கடா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. But I vouch for heart healing. ஆனா நான் வந்து ஹார்ட் ஹீலிங்கை ரொம்பவே உற்சாகப்படுத்துற ஒரு நபர். So I said yes there. If you understand how this journey went, I said yes to God. இந்த பிரயாணம் எப்படி தொடங்குச்சு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நான் தேவனுக்கு எஸ் சொன்னேன் அந்த இடத்துல. If I had said no, நான் நோ சொல்லியிருந்தேன்னா, it would have just gone again. என்னோட வாழ்க்கை அதே மாதிரி தான் இருந்த வண்ணமா இருந்திருக்கும். But God had bigger plans. ஆனா தேவன் பெரிய திட்டங்களை உடையவரா இருக்கிறார். I wanted to just get healed of my heart, have a proper marriage, okay, take care of my daughter, and that's it. எனக்கு தேவையா இருந்தது எல்லாமே வந்து என்னோட இருதயம் சுகமாகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட குழந்தையை நான் நல்லா பார்த்துக்கணும், இதுதான் என்னோட அவசியம். No matter what anybody does, I'll do the right thing. யார் என்ன பண்றாங்களோ பண்ணலையோ நான் சரியான விஷயத்தை செய்யணும் அப்படின்ற முடிவை நான் எடுத்திருந்தேன். But God had bigger plans. ஆனா தேவன் பெரிய நோக்கங்களை, திட்டங்களை உடையவரா இருந்தார். He healed him through my heart healing. என்னுடைய இருதய சுகத்தின் விளைவா என்னுடைய கணவரையும் அவர் சுகமாக்கினார். He showed me who God is, his nature. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத எனக்கு காமிச்சார். He showed me who I am in him. அவருக்குள்ள நான் யாரா இருக்கிறேன் அப்படின்றத எனக்கு காமிச்சார். And my identity, every time I go to God, I'll be like, Daddy, I'm not worthy. நான் என்னுடைய அடையாளத்தை அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு வாட்டி நான் தேவனிடத்துல போகும்பொழுதும் நான் யோசிப்பேன், தேவனே இதுக்கு நான் பாத்திரவான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. In one of the church services, ஒரு சபை ஆராதனையில I told God, I said, Daddy, I'll just be at your feet all my life and that's it. That's enough for me. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நான் உங்களுடைய பாதத்திலேயே உட்கார்ந்துக்கிறேன், என் வாழ்க்கை முழுக்க நான் அங்க இருந்தா எனக்கு போதும். Then God said, would you say the same to your daughter? அப்ப தேவன் வந்து என்கிட்ட கேட்டாரு, இதே விஷயத்தை உன்னுடைய மகள்கிட்ட நீ போய் சொல்லுவியா அப்படின்னு கேட்டேன். I said no. நான் சொன்னேன், இல்லையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. Then you belong at my bosom. That's what he said. அவர் சொன்னாரு, நீ என்னுடைய மடியில இருக்கிற வேண்டிய நபர். Yes, and then the same thing Pastor Jesudian was telling somebody else, that you belong in Father's arms at his bosom. அதே விஷயத்தை பாஸ்டர் ஜெசுடியன் இன்னொரு நபருக்கு பார்த்து சொன்னாங்க, நீங்க தேவனுடைய கரத்துல அவருடைய மடியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. And this is how God keeps confirming things to me. இப்படிதான் தேவன் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை உறுதிப்படுத்திட்டே இருப்பார்.
You might have heard in many services, God loves you, He'll do this for you, He'll do that for you. நிறைய ஆராதனைகள் நீங்க கேட்டிருப்பீங்க, தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, உங்களுக்காக இதை செய்வாரு அதை செய்வாருன்னு சொல்லுவாங்க. But is it a personal message for you? ஆனா அது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமா தனிப்பட்ட செய்தியா இருக்கா அப்படின்றத கேள்வி. If it is not, then it is not doing anything to your heart. அது உங்களுக்கு தனிநபரா நீங்க அந்த விஷயத்தை உங்களுக்காக கேட்கல, உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க அதை உங்களுடைய இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். Some of you might have, I think few of you have asked me, I don't know how to hear God. சில பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்கணும்னே தெரியல. So I'll give you an instance. So one time I was wearing earphones, I was listening to God music and God's songs, and I was just walking around my building. நான் வந்து ஒரு வாட்டி என்னுடைய காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஆராதனை பாடல்லாம் போட்டு நான் பில்டிங்கை சுற்றி நடந்துட்டு இருந்தேன். One song got over. ஒரு பாட்டு முடிஞ்சது. I couldn't hear. I said, Daddy, I can't hear you. நான் சொன்னேன், தேவனே எனக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்ட மாதிரி தோணல. This was at the beginning of my heart healing journey. இது என்னுடைய ஹார்ட் ஹீலிங் ஜர்னியோட துவக்க நேரத்துல. Second song over, I said, Daddy, I can't hear you. ரெண்டாவது பாட்டு முடிஞ்சது, நான் சொன்னேன், தேவனே உங்களுடைய சத்தத்தை இன்னும் கூட எனக்கு கேட்ட மாதிரி ஃபீலிங் இல்ல. And when I went into the third song, மூணாவது பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது I don't know, I got connected. நான் தேவனோடு இணைக்கப்பட்டதா உணர்ந்தேன். So you have to be intentional in spending time in God's presence. நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல நேரத்தை செலவழிக்கிறதுல நீங்க குறிப்பா இருக்கணும், அதை உங்க நோக்கமா வைக்கணும். Because hearing God is your birthright. ஏன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்பது உங்களுடைய பிறப்பு உரிமை. Yeah. However, he is going to talk to you. He keeps talking. He doesn't stop talking. அவர் எப்படினாலும் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. ஏதாவது ஒரு விதத்துல உங்கள்ட்ட பேசிட்டே தான் இருப்பார். அவர் பேசுறதை நிறுத்த மாட்டார். And when you are in his presence and when he's speaking love, when he's saying things to you, say, yes, Daddy, I receive it. அவருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கும்போது, அவர் உங்கள்ட்ட அன்பா பேசும்பொழுது, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட பேசும்பொழுது, ஆமா அப்பா, எஸ் அப்பா, நான் இதை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. That is the key. I'm telling you the key of trusting God. Just say, Daddy, yes. You're talking about this. I say yes and I'm receiving it. இதுதான் திறவுகோல். தேவனோடு பேசுறதுக்கான திறவுகோல் என்ன நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் நம்புறதுக்கான திறவுகோல் என்ன நான் உங்கள்ட்ட சொல்றேன். அவர் உங்கள்ட்ட பேசும்பொழுது எஸ் சொல்லுங்க, நான் அதை பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. Sometimes, so once my husband asked, how long will this heart healing journey be? ஒரு முறை என் கணவர் என்கிட்ட கேட்டாரு, இந்த ஹார்ட் ஹீலிங் ஜர்னி எவ்வளவு நாள் போகும்? So for me, I said, even if it's lifelong, I'm fine with it. நான் சொன்னேன், இது வாழ்க்கை முழுக்க போனா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு நான் சொன்னேன். But it is not. It's just a season. ஆனா அது அப்படி வாழ்க்கை முழுக்க போற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு காலகட்டம் மட்டும் தான், ஒரு சீசன் தான். You're dealing with your past, you're dealing with your current things. உங்களுடைய கடந்த காலத்தின் விஷயங்களை நீங்க டீல் பண்றீங்க, உங்களுக்கு இப்போ தற்போது காலத்துல நடந்துட்டு இருக்க விஷயத்தை நீங்க டீல் பண்றீங்க. And that's it. And then you will be propelled to do your purposes and your destiny. அவ்வளவுதான். இது செஞ்சு முடிச்ச பிறகு உடனடியா உங்களுடைய நோக்கத்துக்கு நேரா நீங்க ஊந்தி தள்ளப்படுவீங்க, உங்களுடைய அழைப்புக்கு நேரா தள்ளப்படுவீங்க. Talking about identity, so as she was journeying in this whole heart healing thing, அடையாளத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, இவங்க வந்து அவங்களுடைய இருதய சுகத்தின் பிரயாணத்துல போயிட்டே இருக்கும்பொழுது, I always thought as a family, if she addresses her issues, we'll be happy. நான் எப்பவுமே யோசிச்சது என்ன அப்படின்னா வந்து, எங்க குடும்பமா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க பண்றதை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யோசிச்சேன். Because I knew her layers, I knew what all are her problems. ஏன்னா எனக்கு வந்து அவங்களுடைய லேயர்ஸ் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதே எனக்கு தெரியும். So I'll come to Jason and say, அச்சாங்க பாருடா அப்படின்ட்டு. நான் வந்து ஜெசு கிட்ட சொல்லுவேன், ப்ளீஸ் ஹேவ் a look at it, take care of this. But then I never looked into my heart. நான் என்னோட இருதயத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. And then when I hit rock bottom, I had no other way to go. என்னுடைய வாழ்க்கையில அடிமட்ட நிலைமைக்கு நான் வந்தப்போ, எங்கேயுமே போறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்தப்போ, and I could see that in this community the thing was working. People, couples were being restored, families are being restored. இந்த கம்யூனிட்டியில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதை பார்த்தப்போ நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படுறதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். I was like, Jesu, now I trust you a little bit, I'll try this. நான் சொன்னேன், ஜெசு இப்போ நான் உங்களை கொஞ்சம் நம்புறேன், நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு. So my major identity issue was, என்னுடைய மிகப்பெரிய அடையாள பிரச்சனை என்னன்னா, being a musician is almost a curse actually.
ஒரு ஒரு மியூசிஷியனா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாபோனே சொல்லலாம். Because all you think about is music and how people will appreciate you and look up to you. ஏன்னா நீங்க யோசிக்கிறது எல்லாமே வந்து மியூசிக்கா தான் இருக்கும். எப்படி ஜனங்க உங்களை வந்து பாராட்டுவாங்க, எப்படி உங்களை பெரிய ஆளா நினைப்பாங்க அப்படின்றதே உங்க மண்டையில ஓடும். So my heart was only waiting for people to come and tell me, hey Sam, you played well. Not even just people. I grew up or I learned from great musicians like Isaac Dharmakumar or Ebenezer Prem Kumar, you know, all these great musicians in gospel music. இது வந்து வெறும் ஜனங்க வந்து சொல்றது மட்டும் இல்லை. நான் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டது ஐசக் தர்மகுமார், எபினேசர் பிரேம்குமார், இந்த மாதிரி சுவிசேஷ தளத்தில் வந்து தலைவர்களாக இருக்கிறவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நான் மியூசிக். So when people from congregation will come and tell me, hey Sam, you played well, I'm like, acha. அப்போ வந்து காங்கிரிகேஷன்லேருந்து யாருன்னா வந்து சாம் நீங்கள் ரொம்ப நல்லா வாசிங்க அப்படின்னா வந்து நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். That's me. She has told me so many times, Sam, you played really well today. The worship was good today. But for me, somewhere it was like, no, somebody who is wow in music should come and tell me. So my identity was stuck to that. இவங்க என்கிட்ட நிறைய நேரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீ ரொம்ப நல்லா வாசிச்ச, ஆராதனை நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது என்னால் வந்து பெருசாக எடுத்துக்கவே முடியாது. எனக்கு என்னன்னா வந்து மியூசிக் அப்படின்ற சுற்று வட்டாரத்தில் பெரிய ஆட்களாக இருக்கவங்க அவங்க வந்து என்கிட்ட சொல்லணும். But then when I realized, I was like, I didn't want to get to this journey and I didn't want to address these issues. நான் வந்து இந்த பிரயாணத்துக்கு வரணும், இந்த ஜேர்னிக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும்னு யோசிக்கல, இந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு நான் யோசிக்கல. For me, worship became playing music on stage, worshiping on stage. எனக்கு ஆராதனை எதுவாக மாறிடுச்சு அப்படின்னா ஸ்டேஜில் நின்று மியூசிக் வாசிக்கிறது, அங்கேருந்து ஆராதனை பண்ணுறது தான். But as I journeyed through, lot of things happened, lot of steps we took together. நான் ஜேர்னி பண்ண நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நாங்கள் ஒன்றா சேர்ந்து நிறைய தீர்மானங்கள், நிறைய முடிவுகள் எடுத்தோம். A couple of weeks back, I was late to church because of something. சில வாரங்களுக்கு முன்னாடி நான் வந்து சர்ச்சுக்கு லேட்டாக வந்தேன் ஏதோ ஒரு காரணத்தினால. I was just sitting there on the third last row. அந்த கடைசியில் 3வது ரோடில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். Daryl was leading worship. டேரல் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். And I could just worship standing there. என்னால் அங்கேருந்து நல்லா ஆராதனை பண்ண முடிஞ்சுச்சு. And somebody came and told me, Samana, I've never seen you worship like this before. யாரோ வந்து என்ன பார்த்து சொன்னாங்க, சாமனா இது மாதிரி நீங்க ஆராதனை பண்ணி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. And all I could say was, thank God that I've really addressed that identity part. அப்போ நான் தேவன்கிட்ட சொன்னேன், நல்ல விதத்தில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன், இந்த மாதிரி என்னுடைய ஐடென்டிட்டியில் இருந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். That is no more about playing music on stage. It's about when you're alone, when you're in the community, when you're with the community. That is where worship can happen also. இனிமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜில் நின்று மியூசிக் வாசிக்கிறது மட்டும் ஆராதனை இல்லை. நான் காங்கிரிகேஷனில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையிலும் என்னால் ஆராதனை பண்ண முடியும். So as she said, she could hear God, she could hear so much from God. அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சு, தேவன் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசினாங்க. I kept running behind these worldly blessings. நான் வந்து இந்த உலகத்தரமான ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன். Or worldly affirmations. இந்த உலகத்தில் இருக்க விஷயங்களை என்ன உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருந்தேன். One major thing for me was I have 15 years of IT experience now. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் எதுவாக இருந்துச்சுன்னா, எனக்கு இப்போ 15 வருஷமா வந்து ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. I wanted to be an AVP. நான் வந்து இந்த AVP அப்படின்ற பதவியில் சேரணும், போய் நிற்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். So the previous company I worked for, I was like, I'll work from morning night till next morning, no problem. Next appraisal, I should be an AVP. நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, காலை ராத்திரின்னு பார்க்காம மாங்க வேலை பார்த்துட்டு இருப்பேன். எப்படின்னா அடுத்த வாட்டி ப்ரொமோஷன் வரும்போது எனக்கு வந்து நான் AVP லெவலுக்கு போயிடணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். And I spoiled my health. என்னுடைய சுகத்தை நான் கெடுத்துக்கிட்டேன். I spoiled my life. என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிட்டேன். And at that point in time, Jesu Dian and another friend of ours from college, we met up in Jesu's house. அந்த டைமில் வந்து ஜெசுடியனும் என்னுடைய இன்னொரு சில நண்பர்களும் ஜெசு வீட்டில் போய் சந்தித்தோம். So this guy is our college topper, okay? He's like the gold coin winner of our batch. இவன் தான் எங்களுடைய காலேஜ் டாப்பர், எங்களுடைய காலேஜில் கோல்ட் காயின் வின் பண்ண நபர். So every year when you pass out or when you finish the exam, you get top marks, you'll get a gold coin. எல்லா வருஷமும் நீங்கள் வந்து it's real. பாஸ் ஆகும்பொழுது அந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மார்க் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு கோல்ட் காயின் கிடைக்கும். So we used to call him gold coin winner.
அவனுக்கு பேரே வந்து கோல்ட் காயின் வின்னர்னு வச்சிட்டோம். He was not in touch for some time, but he's worked in one company for 15 years. அவன் ரொம்ப வருஷம் வந்து பழக்கத்துல இல்ல, ஆனா ஒரே கம்பெனில 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தான். So when he changed his company, I saw on LinkedIn. அவன் வந்து கம்பெனி மாறினப்போ நான் லிங்க்டின்ல அவனுடைய இதை பார்த்தேன். And I called him. நான் அவனை கூப்பிட்டேன். Dude, what's your position now? நான் கேட்டேன் உன்னுடைய பதவி இப்போ என்ன? He's like, really? He's like, do you really want to know that? அது கண்டிப்பா நீ தெரிஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு என்ன கேட்டான். I said, I felt he's kind of trying to hide it, so I just like left it. அவன் வந்து மறைக்க ட்ரை பண்றான்னு நினைச்சனால நான் வந்து விட்டுட்டேன். So when he came to Chennai and me, Jesu and him were talking. அவன் சென்னைக்கு வந்து நான் ஜெசுவும் அவன் சந்திச்சு பேசிட்டு இருக்கும்பொழுது he saw me really put on weight, chubby, eyes and all red. He saw me really put on weight. He saw me that my face was like bloated and all that. அப்ப அவன் என்ன பார்த்தோனே இந்த மாதிரி நான் வந்து நல்லா உடம்பெல்லாம் போட்டு என்னோட கண்ணெல்லாம் செவந்திருக்கத பார்த்தான். And he told me, Sam, it's not worth it. அது அவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல, அது விட்டுரு அப்படின்னு. Yeah. Super matter. So he's like, you have a good family, you have a beautiful kid. Spend time with them. Why don't you focus on that? உனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, அழகான குழந்தை இருக்கு, நீ ஏன் அதுக்கு கூட நேரம் செலவு பண்ண மாட்டற? And for me that was not in my mind at that point. I said I want to be an AVP somehow, dude. அந்த நேரத்துல அது என்னோட சிந்தனையில இல்லவே இல்ல. நான் சொன்னேன் நான் எப்படினாலும் ஏவிபின்ற பதவிக்கு போய் சேரணும். And that's the funny part. After that, I did whatever I could. I hit rock bottom. I was like, I cannot do this life anymore. அங்கதான் வந்து விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு நான் வந்து நின்னுட்டேன். இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில நான் வந்து சேர்ந்தேன். I resigned the job. அந்த வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டேன். I was working almost 12 to 15 16 hours per day. ஒரு நாளைக்கு 12 ல இருந்து 16 மணி நேரம் அந்த வேலையில வேலை பார்த்தேன் நான். I left the job without having another job. இன்னொரு வேலை இல்லாம அந்த வேலையை நான் விட்டுட்டேன். And she was super patient with me. ஆனா இவங்க என்னோட ரொம்ப கரிசனையோட இருந்தாங்க. She was like, it's okay, we can manage with what we have. Go on, look for another job later, no problem. அவங்க சொன்னாங்க இல்ல பரவாயில்ல, நம்ம இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நீங்க டைம் எடுத்து அதுக்கு பிறகு வேலையை தேடி கண்டுபிடிங்க. And then I got another job maybe 1 month later. அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. Now here I started working from morning 11:30 till maybe 4:30. இங்க வந்து நான் காலையில 11:30 ல இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன். I was not an AVP. நான் ஏவிபி எல்லாம் கிடையாது. But I could come home and spend time with them. ஆனா வீட்டுக்கு வந்து என்னால என் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடிஞ்சுச்சு. That's when I just remembered this guy told me. அப்பதான் நான் யோசிச்சேன், இவன் என்கிட்ட சொன்னான். That's when I felt God is really changing something. அப்பதான் நான் யோசிச்சேன், தேவன் என்னோட வாழ்க்கையில உண்மையாவே ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றிட்டு இருக்காரு. But still I had not addressed the one major issue. ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் வந்து அட்ரஸ் பண்ணாம இருந்தேன். I had to open up to her and receive her forgiveness. நான் வந்து இவங்கள்ட்ட என்னோட இருதயத்தை திறந்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. I didn't know how to get down to that. அந்த நிலைமைக்கு எப்படி போகணுன்றதே எனக்கு தெரியாம இருந்துச்சு. I was like a man who has ego and also has guilt. நான் எப்படி இருந்தேன்னா வந்து எனக்கு நிறைய ஈகோ இருந்துச்சு, நிறைய குற்ற உணர்ச்சியும் இருந்துச்சு. So ego, like I think all men would agree with me that to get to kneel down in front of your wife is little difficult. At least now I'm sure these men are good. Before would have been hard. நிறைய ஆண்கள் இதை வந்து ஒத்துக்கொள்வாங்க நான் நம்புறேன். உங்களுடைய மனைவிக்கு முன்னாடி முட்டி போடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ வேணா நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அதை பண்ற நிலைமையில இருக்கலாம், ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். So I came to a point where I decided, okay, I really need to set myself free. நான் ஒரு கட்டத்துல நான் எந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னா, நான் உண்மையிலே கண்டிப்பா இப்போ விடுதலை ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். So I had to posture my heart. நான் அப்ப என்னோட இருதயத்தை சீர்படுத்த வேண்டியிருந்துச்சு. And humble myself. நான் வந்து என்ன தாழ்மையாக்குனேன். And come down to my knee. நான் வந்து முட்டி போட்டேன். And ask forgiveness. நான் மன்னிப்பு கேட்டேன். And she forgave me. அவங்க என்ன மன்னிச்சாங்க. It's not easy. அது ஒரு சாதாரண விஷயம். That is the first step I took. Yeah, one of the first steps I took. அது நான் எடுத்த ஒரு சில படிகள்ல படியா இருந்துச்சு. That's where favor works. அங்கதான் வந்து தயவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். Yeah, the very first step was a leap for me. அந்த ஸ்டெப் எடுத்து வச்சதே வந்து அது அடுத்த நிலைமைக்கு என்ன தாவி கொண்டு போச்சு. There was this time when I was really afraid of her. I know all men won't agree this, but it's true. ஒரு கட்டத்துல அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. because
they start opening up, they'll just go on. They will just when they start to open up, they'll just go on and on. அவங்க வந்து ஓபன் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. And since I don't have the capacity to process that with her, I just run away. அத உட்கார்ந்து process பண்றதுக்கான கெபாசிட்டி எனக்கு இல்லாதனால நான் அங்க இருந்து ஓடிடுவேன். And there's already so much guilt in me because of what I have been before. நான் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறேன் அப்படின்றதுலயே ஏற்கனவே நிறைய குற்ற உணர்ச்சி வேற எனக்கு இருக்கும். I would not want to connect with her and even listen to her. நான் வந்து அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி அவங்க பேசுறத கவனிக்கிற நிலைமையிலேயே இருக்க மாட்டேன். But as Gary says, wife is the Holy Spirit. ஆனா கேரி சொல்றது மாதிரி மனைவி தான் ஹோலி ஸ்பிரிட். Again difficult to accept, but it's true. ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம் தான், ஆனா உண்மை. Once she was crying in one room. ஒரு வாட்டி அவங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. I went to my office room, work from home office room. நான் வந்து வீட்ல ஆபீஸ் ரூம்னு ஒன்னு வச்சிருக்கேன், அந்த ரூம் கிளம்பி போயிட்டேன். I really don't want to address that she's crying. I went to that room, I just took my phone, just started seeing my phone. அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அத போய் கவனிச்சு என்ன ஏதுன்னு கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் அத ஹேண்டில் பண்ற கெபாசிட்டி இல்லாம என் ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார்ந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். And madam being so connected with God comes to me and says, "Sam, you're afraid of me." மேடம் வந்து சாமோட தேவனோட ரொம்ப கனெக்டடா இருக்கனால என்கிட்ட வந்து ரூம்ல வந்து சொல்றாங்க, சாம் நீ என்ன பார்த்து ரொம்ப பயந்துருக்க அப்படின்னு. Which for me at that point did not come as a shame statement. அது என்ன வந்து அவமானப்படுத்துற வெக்கப்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்டா வரல. I felt she could see my heart. அவங்க என்னோட இருதயத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. And I started crying. நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். And I was like, yes, I am. Yes, I am afraid of you. நான் சொன்னேன், ஆமா நான் உன்னை பார்த்து பயந்துருக்கேன். She did not get angry with me, nothing. She just held my hand, we started to talk. அவங்க என்னை பார்த்து கோவப்படல, எதுவுமே பண்ணல. என்னுடைய கையை பிடிச்சாங்க, நாங்க பேச ஆரம்பிச்சோம். From then on we have this habit that if there is something that she has to say, I sit and listen to her. அதுக்கு பிறகுல இருந்து எங்களுக்கு இந்த பழக்கம் வந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்க உட்கார்ந்து பேசுவோம். அவங்க பேசுறத நான் உட்கார்ந்து கவனிப்பேன். And through this journey it is very important for us to safeguard our marriage. இந்த பிரயாணத்துல எங்களுடைய திருமணத்தை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருந்துச்சு. We started having boundaries with few people. ஜனங்களோடு நாங்க வந்து வரையறைகளை வச்சோம். People who would affect our marriage, we started to keep a boundary. We did not let them in. எங்களுடைய திருமணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களை வந்து தள்ளி வச்சோம். We let them go, we forgave them. சிலரை போக விட்டோம், சிலரை மன்னிச்சோம். But all that mattered was our connection. ஆனா அதுல முக்கியமா இருந்தது எல்லாமே வந்து எங்களுடைய இணைப்பு தான். So my journey started there, ended up with she forgiving me, and now she just mentioned the gym thing, right? So we go to gym every morning. We have a 6 months membership. நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போவோம். 6 மாசம் மெம்பர்ஷிப் எடுத்துறோம். We go in a car because there's too much traffic, so we go in the car. நாங்க வந்து கார்ல கிளம்பி போவோம் ஜிம்முக்கு. We go to the car and sit and we just talk for 10 minutes because that's the only time we could talk freely sometimes. கார்ல போய் உட்கார்ந்து 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுவோம். Then we just see the gym. அதுக்கப்புறம் ஜிம் அங்க இருந்து கார்ல இருந்து பாப்போம். We like let's talk some more and go home. நாங்க யோசிப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு. And now we talk for like 45 minutes, we stop going to gym. இப்போ கிட்டத்தட்ட 45 நிமிஷம் உட்கார்ந்து பேசறனால ஜிம்முக்கு போறதே நிறுத்திட்டோம். Now that's become a habit. We just sit and talk. அது வந்து ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. இப்போ நாங்க வந்து தனியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். And we don't talk like not every day is like hurt, right? டெய்லி வந்து இது என்ன காயப்படுத்தி அது என்ன காயப்படுத்தின்ற பேச்சு கிடையாது. We talk about good things now. நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம். That is something new for me. அது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கு எனக்கு. Yeah. So one day when he wasn't okay, he knew I wasn't okay, but he went and sat in the other room. ஒரு நாள் அவர் வந்து சரியா இல்லை. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து நல்லா உணரல அப்படின்றத தெரிஞ்சும் வேற ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டாரு. I told God, Daddy, you better do something. நான் சொன்னேன், அப்பா ஏதா பண்ணுங்க நீங்க. I cannot keep going behind all the time. நான் எப்பவுமே அவர் பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க முடியாது. Then God said, Sushma, he's scared of you. தேவன் சொன்னாரு, சுஷ்மா அவருக்கு உன்னை பார்த்து பயம். I said, I don't look scary. Why is he scared of me? நான் சொன்னேன், நான் பயமுத்துற மாதிரிலாம் இல்லையே, ஏன் என்ன பார்த்து பயப்படணும்? It's the way you react. இது நீ ரியாக்ட் பண்ற விதத்தை பார்த்து. So what should I do now, God? நான் தேவன்கிட்ட கேட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? Go speak to him. நீ போய் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னார். And that's how I went and spoke to him that day. அப்படிதான் நான் அவர்கிட்ட போய் பேசினேன். Something changed in him. அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மாறுச்சு.
So this journey with God is so important. தேவனோடு இருக்கிற இந்த பிரயாணம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். Because God reveals so many things to you which you had no idea about. தேவன் அநேக விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரியவே தெரியாத விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். So one of an experience, it's a miracle. I could say I want to share that. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அது ஒரு அற்புதம்னே சொல்லலாம். அதை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். So my sister was trying to go abroad for a long time. என்னுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. She went for a visa interview and before that I had lot of visions that she was going abroad. அது அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு வந்து நிறைய தரிசனங்கள் வரும் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போற மாதிரி. So I told Akka, you're going to go. அப்ப அவங்க ஒரு விசா இன்டர்வியூ போனாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அக்கா நீங்க வெளிநாடு போறீங்க. But it got rejected. ஆனா அந்த விசா இன்டர்வியூல அவங்க விசா ரிஜெக்ட் ஆயிருச்சு. So it was such a blow for all of us. அது எல்லார் மேலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. And that Saturday I'm coming here and during worship God is asking me, Sushma, you haven't smiled the whole day. அந்த சனிக்கிழமை வந்து நான் சபைக்கு ஆராதனைக்கு வந்தப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, சுஷ்மா இன்னைக்கு முழு நாள்ல நீ சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. I'm thinking, who is this person who thinks about me whether I smiled or not? Like who cares, right? நான் யோசிக்கிறேன், யார் இந்த கடவுளை இப்படி வந்து நான் சிரிச்சனா இல்லையான்றத கூட அவர் யோசிக்கிறாரு. இதை பத்திலாம் யாருமே கவலைப்படுறது இல்லை அப்படின்னு. He was having me like a baby in his arms, like this. அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி என்ன அவருடைய கரத்துல வச்சிருக்காரு. Then he's asking, tell me, what do you want? Ask anything. அவர் என்கிட்ட கேக்குறாரு, சொல்லு உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணா கேளு. Then I say, Daddy, I want my sister to go abroad. நான் சொன்னேன், தேவனே என்னுடைய சகோதரி என்னுடைய சிஸ்டர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்ன்றது தான் என் ஆசை. Then there is few seconds of silence. ஒரு சில வினாடி அமைதியா இருக்கு. Then he asks, do you trust that I'm in control of your sister's life? அப்ப தேவன் என்கிட்ட கேட்டாரு, உன்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கையில நான் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன் அப்படின்றது உன்னால நம்ப முடியுதா? I've never thought of it that way before. அதுக்கு முன்னாடி அந்த விதத்துல நான் அதை யோசிச்சது கூட கிடையாது. I said, yes, Daddy, because the way you are dealing with me, I would say yes, definitely. நான் சொன்னேன், ஆமாப்பா, நீங்க என்கிட்ட டீல் பண்ற விதத்துல பார்க்கும்போது நான் கண்டிப்பா எஸ் தான் சொல்லுவேன். Then he says, she will go abroad. அப்ப தேவன் சொல்றாரு, அவங்க கண்டிப்பா வெளிநாடு போவாங்க. Then he shows me a ticket. அப்ப எனக்கு ஒரு டிக்கெட்டை காமிச்சாரு. With her name. அவங்களுடைய பேர் போட்டிருக்கிறதுல. Diagonally it says visa approved. அதுல வந்து டயகனலா எழுதி இருக்கு விசா அப்ரூவ்ட் அப்படின்ற எழுத்து எழுதி இருக்கு. And he puts his fingerprint. அங்க தேவனுடைய கை நாட்டு அங்க வச்ச மாதிரி இருக்கு. And then I said, Daddy, I receive it. நான் சொன்னேன், தேவனே நான் அதை பெற்றுக்கொள்றேன். So I have written that in this book. அது இந்த புக்ல எழுதி இருக்கேன். I took a picture and I sent it to my sister. நான் அத பிக்சர் எடுத்து என்னுடைய சிஸ்டருக்கு அனுப்பி விட்டேன். I don't know what she felt at that time because she was very low. அந்த டைம்ல அவங்க என்ன உணர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. But I knew in my heart something has shifted that day. ஆனா என்னோட இதயத்துல எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படினு. Few weeks went by. சில வாரங்கள் கடந்து போச்சு. She got one more interview in Delhi. அவங்களுக்கு டெல்லில இன்னொரு விசா இன்டர்வியூ கிடைச்சது. I knew she's going to get it. அவங்களுக்கு அது கிடைச்சிரும்னு எனக்கு தெரிஞ்சது. She did get it. அவங்களுக்கு அது கிடைச்சது. And she left in 5 days abroad. 5 நாள்ல அவங்க வந்து வெளிநாடு கிளம்பி போயிட்டாங்க. One more thing what I forgot to say was, நான் சொல்ல மறந்த இன்னொரு விஷயம், when God was showing me that vision of the ticket, தேவன் அந்த டிக்கெட்டோடைய தரிசனத்தை எனக்கு காமிக்கும்போது he says you will experience, he's telling me you will experience my goodness throughout your life. தேவன் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ என்னுடைய நன்மையை என்னுடைய தயவை அனுபவிப்ப அப்படின்னு. I said, yes, Daddy, I receive it. நான் சொன்னேன், எஸ் அப்பா, நான் பெற்றுக்கொள்றேன். So why are we saying all this? It's just our stories, right? இதெல்லாம் எங்களுடைய கதைகள்ல, எதுக்கு இத பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து? We want, it's our desire that everybody should experience that as well. எங்களுடைய இதயத்தின் விருப்பம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இத வந்து உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்றது. God speaks to you. தேவன் உங்கள்ட்ட பேசுறார். Be open to listen. அத நீங்க கேட்க திறந்த மனதுள்ளவர்களா இருங்க. I just want to end the whole thing with a testimony of my one of my family members. என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருடைய சாட்சி சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 2 actually. So my daughter Ivania, I think last week Daryl shared a bit of it. So she had a boil in her leg for 1 year. போன வாரம் டேரல் சொன்னாங்க இல்லையா, என்னுடைய மக இவானியா, அவளுடைய காலில் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து 1 வருஷம் கிட்ட இருந்துச்சு.
every day when I bathe her, I'll touch it and say, it has to leave. நான் ஒவ்வொரு நாளும் அவளை குளிப்பாட்டும் போது அந்த கட்டியை தொட்டு சொல்லுவேன், இது போகணும். Even she will do that. She will always touch and say, leave. இவங்களும் இதையே தான் சொல்லுவாங்க, அதை தொட்டு சொல்லுவாங்க, நீ போயிரு அப்படி சொல்லுவாங்க. But that boil never went. ஆனா அந்த கட்டி வந்து போவே இல்லை, மறையவே இல்லை. Then Rambabu meeting happened a month back. ஒரு மாசம் முன்னாடி ராம்பாபு மீட்டிங் நடந்துச்சு. And I think one of our friends noticed it. Okay, it's still there. எங்களுடைய நண்பர்கள்ல ஒருத்தவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணாங்க, அது அங்கே இருக்கு அப்படின்றத அவங்க கவனிச்சாங்க. After that meeting, our mindset changed. We said, no, we're going to pursue it. So next day morning when I bathed her, I said, again, leave. நான் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்களுடைய சிந்தையில் சில மாற்றங்கள் வந்துச்சு. நாங்கள் சொன்னோம், இதை நாங்கள் விடாமுயற்சியாக பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்த நாள் அவளை குளிப்பாட்டும் போது திரும்ப கையை வச்சு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். It came to a point when Ivani used to say, Mommy, Daddy, enough. No, it's not going. No, leave it. இது எந்த கட்டத்துக்கு வந்துச்சுன்னா வந்து இவானியா வந்து சொல்லுவா, அம்மா அப்பா இதை விட்டுருங்க, அதான் போக மாட்டேங்குதுல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவா. A week later, on Sunday, she didn't come to Iksa. I went to Iksa and they called me and say, we have a surprise for you. ஒரு வாரம் கழிச்சு வந்து சண்டே வந்து இக்ஸாக்கு வந்து அவங்க 2 பேர் வரல, நான் போயிருந்தேன். அவங்க கால் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. I reach home and I'm like waiting to hear what it is. நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். And Ivani is like, see daddy, it's going. அப்போ இவானியா வந்து சொன்னா, டாடி இங்க பாருங்க அது போகுது. It could almost be peeled off. அதை வந்து பிச்சை எடுத்தா வந்துரும்ன்ற நிலைமையில தான் இருந்துச்சு. So I tried to peel it. அதை நான் பிக்க முயற்சி பண்ணேன். But it didn't come off. ஆனா வரல. 2 hours later, 2 மணி நேரம் கழிச்சு, she was lying next to Sushma. அவ சுஷ்மா பக்கத்துல படுத்திருந்தா. And she peeled it off herself. அவளே அதை கையால பிச்சை எடுத்துட்டா. And she was like, hey, look at this. அவ சொன்னா, ஏய் இங்க பாருங்க. I believe the area that you have lost, God is going to use you to win there. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க எந்த இடத்துல தோற்று போனீங்களோ தேவன் உங்களை பயன்படுத்தியே அதே இடத்துல வெற்றியை கொண்டு வருவார். I hate cancer. Just like how Christopher said, sickness, I hate cancer. எப்படி கிறிஸ்டோபர் வியாதியை பத்தி பேசினாரோ, எனக்கு கேன்சர் சுத்தமா பிடிக்காது. I've lost someone close to me. எனக்கு இருதயத்துக்கு நெருக்கப்பட்ட ஒருத்தர் கேன்சருக்கு இறந்தார். I have someone close to me who's going through it. எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு நெருக்கப்பட்ட இன்னொருத்தவங்களுக்கு கேன்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்க. But I want to share this testimony. ஆனா இந்த சாட்சியை நான் சொல்ல விரும்புறேன். Just put that report, please. So, I think only doctors will get this for now, but I'll explain to you. இப்போதைக்கு டாக்டர்ஸால தான் இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The last time I led worship on, I think 29th of June. போன முறை நான் வந்து வர்ஷிப் இங்க நடத்தினப்போ 29 ஜூன். This is my mother's report, by the way. இது என்னுடைய அம்மாவுடைய ரிப்போர்ட். She Saturday afternoon we start from home around 2:30. சாட்டர்டே மதியம் 2:30க்கு நாங்க கிளம்புறோம் வீட்ல And இருந்து. she took the scan on 28th of June. அவங்க வந்து ஜூன் 28ஆம் தேதி இந்த ஸ்கேன் எடுத்தாங்க. And 29th she's vomiting blood. 29ஆம் தேதி அவங்க வந்து ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. And I said no. I was shaken. I said I have to lead worship after a long time. I can't handle this, but I'm going to pursue it. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் வந்து ஆராதனை நடத்த போகணும், ரொம்ப நாள் கழிச்சு இதை பண்ண போறேன், ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன் இதை நான் விட போறது இல்லை அப்படின்னு. And I stood right here and I said I hate cancer. I curse it to the root. நான் இங்க இருந்தே சொன்னேன், எனக்கு கேன்சர் சுத்தமா பிடிக்காது, நான் அதை வேரோடு சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். I want to see a report positive. I want to see that it is gone or it is going. It's gone. எனக்கு பாசிட்டிவான ரிப்போர்ட்டை நான் பார்க்கணும், இது போயிருச்சு அப்படின்ற செய்தி எனக்கு கேட்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். The next day was Sunday. I finished worship. I was so shaken up I couldn't stand outside. Normally we go for a tea outside after worship for 5 minutes. And Chris V came to me. He was like, "What happened?" I was shivering. இங்கே வர்ஷிப் முடிச்சுட்டு நான் போய் நின்றுட்டு இருந்தேன். வெளியில் போய் டீ குடிக்க கூட என்னால் போக முடியல. கிறிஸ்வி என்கிட்ட வந்து கேட்டார் என்னாச்சு அப்படின்னு. நான் வந்து நடுங்கிட்டு இருந்தேன். He came and hugged me. அவர் என்னை வந்து கட்டி பிடிச்சாரு. I cried. நான் அழுதேன். But then I still wanted to believe cancer has no power anymore on my mom. ஆனால் நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். என்னுடைய அம்மா மேலே கேன்சருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. So she is going through some medication right now for the last 6 months. இப்போ கடந்த 6 மாசமா அவங்க வந்து சில மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. I'm not against science. நான் வந்து சயின்ஸுக்கு எதிரானவன் இல்லை. But I believe that God will take away cancer. ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் வியாதியை கேன்சரை எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எடுக்கிறவர். Sunday after service, Jesu and Auntie came home.
சண்டே சர்வீஸ் முடிச்ச பிறகு ஜெஸ்ஸுவும் ஆண்டியும் வீட்டுக்கு வந்தாங்க. They just met my mom. My mom was in a little bit pain. She couldn't sit properly. She just sat. She couldn't stand properly. She was in very uncomfortable state. என்னுடைய அம்மா வந்து சந்திச்சாங்க. எங்க அம்மாவால நிக்க கூட முடியல. ரொம்ப ஒரு அசௌகரியமான நிலைமையில இருந்தாங்க. They just came, prayed, and they left in like maybe 10 minutes. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஜெபிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. That evening I went and got the report. அன்னைக்கு சாயந்தரம் போய் நான் ரிப்போர்ட்டை வாங்கினேன். This is March, by the way. இது வந்து மார்ச்சோட ரிப்போர்ட். What you see here is the cancer affected area. இங்க நீங்க பார்க்கிறது வந்து கேன்சரால தாக்கம் ஏற்பட்ட இடங்கள். This is June. It has reduced to this. இது வந்து ஜூன்ல எடுத்த ரிப்போர்ட். அவ்வளவு ஜாஸ்தியா இருந்த கேன்சர் இந்த நிலைமைக்கு குறைஞ்சிருக்கு. For me that's a big thing, big thing. அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். Yeah. I know she is little weak right now, but I believe life is working in her. அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள ஜீவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். The whole report says it has reduced in size. There are a few things here and there, but still it says reduced. That's what I'm holding on to. மொத்த ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இது சைஸ்ல குறைஞ்சிருக்கு. சில விஷயங்கள் இங்க அங்க இருக்கு ஆனா குறைஞ்சிருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. 11 years back we lost my sister to cancer. 11 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரியை கேன்சருக்கு இழந்தோம். And we were shocked. We didn't know how to handle it at that point in time. ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது கூட எங்களுக்கு தெரியல அந்த நேரத்துல. I lost someone there. நான் அங்க ஒரு நபரை இழந்து போனேன். But now he's using me, or I am going to see it. இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் இதனுடைய விளைவை இதனுடைய பலனை நான் அனுபவிப்பேன் பார்ப்பேன் அப்படின்றத உறுதியா இருக்கேன். I am going to see victory in that area. அந்த இடத்துல ஜெயத்தை நான் பார்க்க போறேன். So is it for you. அதே போல தான் உங்களுக்கும். What is that area that you have felt failed and you want to see victory? உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க தோற்றவர்களாக உணர்ந்தீங்க அங்க நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க. Say I will see it. நான் அதை பார்ப்பேன்னு சொல்லுங்க. Say I will see it. நான் அதை பார்ப்பேன்.